அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்ட் மாடலில் உள்ள மாடிஃபை டூல்ஸ். ஸோ இது எப்போ ஹைலைட் ஆகும் அப்படின்னா, நான் ஏற்கனவே ஒரு பேஸ் ஃபீச்சர் வரைஞ்சிருந்தா மட்டும் தான் இந்த டூல்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆகும். ஸோ இந்த டூல்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் டேட்டாஸ்குள்ளே தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். இது பேஸ் ஃபீச்சர்ஸ், இது எல்லாமே செகண்டரி ஃபீச்சர்ஸ். செகண்டரி ஃபீச்சர்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா பிக் அண்ட் பிளேஸ் ஃபீச்சர்ஸ். அதாவது இந்த பேஸ் ஃபீச்சரில் உள்ள ஆப்ஷனை ஜஸ்ட் பிக் பண்ணி எடுத்து பிளேஸ் பண்ணுற மாதிரி உள்ள ஜஸ்ட் ஆப்ஷன் தான். ஸோ ஹோல் அப்படிங்கிறது ஒரு சர்ஃபேஸில் பிளேஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரவுண்ட் அப்படிங்கிறது ஒரு எட்ஜில் பிளேஸ் பண்ணுற மாதிரி. அது மாதிரி எல்லாமே பிக் அண்ட் பிளேஸ் ஃபீச்சர்ஸ் தான். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேஸ் ஃபீச்சர் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த டூல்ஸ் எல்லாம், அதாவது இந்த மாடிஃபை டூல்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆகும். அதில் ஒன்றுனா யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாடிஃபை டூல்ஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பேஸ் ஃபீச்சர் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ரூட் ஒன்று பண்ணிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடுக்கு தேவையான ஒரு ஸ்கெட்ச் பிளான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த ஸ்கெட்ச் பிளான் என் ஸ்க்ரீனுக்கு பேரலாக கிரியேட் ஆகிருக்கு. ஸோ எந்த செக்ஷனுக்கு நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறோமோ அந்த செக்ஷனை வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதோட டைமென்ஷன் வேணால் சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ 400ன்னு ப்ளேஸ் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, ப்ரொஃபைல் ஓகே அப்படின்னா டிக் கொடுங்க. ஸோ அந்த வரைஞ்ச செக்ஷன் எனக்கு பர்டிகுலர் டெப்த்துக்கு எக்ஸ்ட்ரூட் ஆகி நிற்கும். ஸோ அது வேணும்னா நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும். லென்த் 200, அது மாதிரி சம் வேரியஸ் டைப் எக்ஸ்ட்ரூட் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சர்ஃபேஸ்லையோ இல்லை இந்த சர்ஃபேஸ்லையோ எனக்கு ஹோல் பிளேஸ் பண்ணணும். ஸோ நார்மலாக ஹோல் எக்ஸ்ட்ரூடே ரிவாலையோ வச்சு பண்ணிடலாம். ஸோ நார்மல் ஹோல்னால் எக்ஸ்ட்ரூட்லையும், சப்போஸ் நம்ம ஸ்டெப்டு ஹோல் போடணும்னா ரிவாலையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் எனக்கு கொஞ்சம் ஸ்டாண்டர்ட் ஹோல் வேணும், இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக எடுக்கிற ஹோல்ஸ் எல்லாம் வேணும், ஸ்டெப்டு ஹோல், மெட்டாப்பர் ஹோல்லாம் வேணும் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப்ஷன் ஹோல். ஸோ இந்த ஹோல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் இந்த டேஷ்போர்டில் நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு உள்ள பட்டன் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஹோல், அதாவது சிம்பிள் ஹோல். நம்ம எக்ஸ்ட்ரூடை யூஸ் பண்ணி என்ன மாதிரிலாம் ஹோல் போடலாமோ அந்த மாதிரி டைப்ஸ் மட்டும் தான் இந்த ஹோல்ஸில் ப்ளேஸ் ஆகிருக்கும். அடுத்து உள்ளது ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ், அதாவது ஸ்டாண்டர்டான டூல்ஸ் M10, M20. ஸோ அது மாதிரி ஹோல்ஸ் நான் போடணும் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸோட செட்டிங்கை நான் மாற்றிக்குவேன். ஸோ சிம்பிள் ஹோல்ஸில் பிளேஸ்மெண்ட். ஸோ பிளேஸ்மெண்ட்டுங்கிற ஆப்ஷன் எந்த இடத்துல உங்கள் ஹோல் பிளேஸ் ஆகணும், அதாவது ஒரு சர்ஃபேஸ் கண்டிப்பாக ஒரு பாடி இருக்கணும், அந்த பாடியோட சர்ஃபேஸில் மட்டும்தான் எடுத்துக்கும். ஸோ இன்னொரு கண்டிஷன், இது கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்காது, ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் மட்டும்தான் என்னால் ஒரு ஹோலை பிளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட் நோ ஐட்டம்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஃபேஸில் உங்களுக்கு ஹோல் வேணுமோ அந்த ஃபேஸை கிளிக் பண்ணுங்கள். டெம்பரரியாக ஒரு ஹோல் ப்ரிவியூ காமிக்கும். ஸோ எந்த வேணாலும் நான் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பிளேஸ் பண்ணுறது அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட். ஸோ இந்த ரெண்டு க்ரீன் பாயிண்ட்ஸ் தான் உங்கள் டைமென்ஷனோட பாயிண்ட்ஸ். ஸோ இது ரெண்டு எட்ஜில் நான் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு பாயிண்ட்டை இந்த எட்ஜ்லையும் இன்னொரு பாயிண்ட்டை இந்த எட்ஜிலும் பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதாவது எதுக்காண்டி அப்படின்னா, நான் சூஸ் பண்ணுற ரெண்டு பிளேன்லேருந்து என்னோட ஹோல் எவ்வளோ டிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்கிறது. ஸோ இதில் என்னென்ன டைமென்ஷன்லாம் என்னால் மாற்றிக்க முடியும் அப்படின்னா, இந்த ஹோலோட பொசிஷன், அதாவது இந்த ரெண்டு டைமென்ஷனை மாற்றி இந்த ஹோலோட பொசிஷனை உங்களால் மாற்றிக்க முடியும். அடுத்து இதோட டயாமீட்டர், உங்கள் ஹோலோட டயாமீட்டர் மாற்றிக்கலாம். அடுத்தது ஹோல் டெப்த். ஸோ எல்லாத்தையுமே நாம் மாற்றிக்க முடியும். ஸோ ஓகே, இது எல்லாமே வேல்யூஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மாற்றினாலும் இங்கே இருக்கும். ஸோ இது ரெண்டுமே அது உள்ள டிஸ்டன்ஸுக்குள்ள வேல்யூஸ், இது அதோட டயாமீட்டர், இது அதோட டெப்த். நம்ம எக்ஸ்ட்ரூடில் பார்த்த மாதிரி உள்ள 6 ஆப்ஷனுமே இதில் இருக்கும். சிமெட்ரிக்காக ஹோல் வேணுமா, இல்லை அப் டு சர்ஃபேஸ், எனக்கு த்ரூ ஹோல் வேணும் அப்படின்னா த்ரூ ஹோல். உங்கள்கிட்ட டெப்த்து கேட்காது, டேரெக்டாக அந்த பாடி எந்த லெவல் போயிருக்கோ அது முடியும் எனக்கு ஹோல் டெவலப் ஆயிரும். ஸோ எக்ஸ்ட்ரூடில் பார்த்து அதே ஆப்ஷன் தான் இங்கே இருக்கும். ஸோ அப் டு சர்ஃபேஸ், எனக்கு ஒரு ஸ்டெப்டு சாஃப்ட் இருக்குது. ஸோ இந்த சர்ஃபேஸ் வரைக்கும் தான் எனக்கு ரீச் ஆகணும் அப்படின்னா அந்த சர்ஃபேஸ் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட ஹோல் அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் தான் ஹோல் ஜென்ரேட் ஆகும், அதுக்கு கீழே எனக்கு ஜென்ரேட் ஆகாது. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் உங்கள் ஹோல் என்ன ஷேப்பில் இருக்குன்னு நீங்கள் 2D டயக்ராமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஷேப். ஸோ உங்களோட சைஸ் எல்லாமே இதிலே டிஃபைன் ஆகிருக்கும். ஸோ இங்கே வந்து என்னோட டயாமீட்டரை மாற்றிக்கலாம். ஸோ சைடு 1, சைடு 2, அந்த பிளைண்ட் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுற மாதிரி சைடு 1 எனக்கு ரெண்டு பக்கெட்டும் நான் ஹோலோட சென்டர் பாயிண்ட்டை சென்டரில் வச்சுருக்கேன். ஸோ இகுட்டு பாதி ஹோல் வேணும், இகுட்டு பாதி ஹோல் வேணும் அப்படிங்கிறப்ப நான் ரெண்டு ஹோல் யூஸ் பண்ணிக்குவேன். சப்போஸ் இந்த டாப் சர்ஃபேஸை செட் பண்ணிக்கிறதுனால எனக்கு மேலே ஹோல் தேவைப்படாதனால இந்த ஆப்ஷனை நன்னுங்கிற ஆப்ஷனில் செட் பண்ணிடுங்க. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எந்த இடத்துல பிளேஸ் ஆகணும், ஷேப்பில் அதோட ஷேப் இருக்கும். நோட்டுங்கிற ஆப்ஷன் எப்பவுமே எனக்கு ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸில் மட்டும் தான் ஹைலைட் ஆகும். ஏன் அப்படின்னா அதில் தான் டீட்டெயில்ஸ், மேனுஃபேக்சரிங் டீட்டெயில்ஸ் நோட்ஸில் மட்டும் தான் கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் சிம்பிள் ஹோல். சிம்பிள் ஹோலில் நான் டெப்த் நான் பிளைண்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபுல்லாக கொடுக்காம பாதி வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ டாப்பில் பார்த்தீங்கன்னா ஸோ இது ஃப்ளாட்டாக இருக்கும், அந்த எண்ட் சர்ஃபேஸ், அதாவது ட்ரிம்மிங் பண்ணது மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸாக இருக்குது. எனக்கு ட்ரில் பிட்டில் நார்மலாக ட்ரில் பண்ணால் எப்படி இருக்கும் அதே ஷேப்பில் எனக்கு இந்த இது தெரியணும் அப்படின்னா இந்த சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ட்ரில் சைஸ் தெரியும், அந்த ட்ரில் ப்ரொஃபைல் அப்படியே அந்த ஹோலில் தெரியும். ஸோ இது நார்மலாக ஃப்ளாட்டாக இருக்கும், இது அந்த ட்ரில் ப்ரொஃபைல் அந்த ஷேப்பில்
தெரியுதுக்காண்டி உள்ள ஆப்ஷன். ஸோ மற்ற ஆப்ஷன் எல்லாம் சேம் தான். ஸோ இந்த கொடுக்குற டிஸ்டன்ஸ் அதாவது டெப்த் 120 அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த டெப்த் எதுலேருந்து எது முடியும், அந்த டிப் ஆங்கிள் வரையுமா இல்லை அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் வரையுமா சொல்கிறதான் இது. ஸோ இது இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ட்ரில் பிட்டை கணக்கில் எடுத்துக்காது. ஸோ செகண்ட் ஆப்ஷன் நான் கொடுக்குற டெப்த்து அந்த ஃபுல் வேல்யூஸாக எடுத்துக்கும். ஸோ 140ங்கிறது ஃபுல் டெப்த்து, இது 120ங்கிறது அந்த ஆஃப் டெப்த்து. ஸோ அது மாதிரி எடுத்துக்கும். ஸோ இந்த ஹோல் போடும் போதே ஸ்டெப்புடு வேணும். ஸோ சில போல்டு லாக் ஆகிறதுக்காண்டி உள்ள ஸ்டெப் வேணும் அப்படின்னாலும் ஸ்டெப் வச்சுக்கலாம். படிய டெப்த்துக்கு எனக்கு ஸ்டெப் இருக்கும். ஸோ இது டயமீட்டர் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஷேப்பில் இங்கே இருக்கும். ஸோ இதோட டெப்த் எவ்வளவு, இதோட டெப்த் வெறும் 50 தான் இருக்கணும். ஸோ இதோட டயமீட்டர் எனக்கு இது மாதிரி டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இது சேம்பர் ஹோல், அதாவது இந்த ஸ்டெப் ஹோல் இல்லாமல் எனக்கு சேம்பராக அந்த எஜ்ஜு எல்லாமே சேம்பர் அப்ளை வரணும் அப்படின்னா ஸ்டெப்புடு ஹோலை ரிலீவ் பண்ணிவிட்டு சேம்பர் ஹோல். ஸோ இதுதான் சேம்பர். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த லென்த் எவ்வளவுன்னு கொடுத்தா அந்த சேம்பர் ஹோல் கிரியேட் ஆயிரும். ஸோ ரெண்டு ஆப்ஷன் எடுத்து விட்டிங்கன்னா சிம்பிள் ஹோல். ஸோ இது எல்லா ஆப்ஷனுமே சிம்பிள் ஹோல் இருக்கும். இது சேம் ஆப்ஷன் ஸ்டாண்டர்ட் ஹோல்ஸ் இருக்கும். பட் ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால் இது நீங்கள் எல்லா வேல்யூஸும் நீங்களாக இன்பில்ட்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹோலில் எல்லாமே டிஃபைன் பண்ணி இருப்பாங்க. ஸோ அதை எடுத்து ஏதாச்சும் ஒன்று எடுத்து ஜஸ்ட் ப்ளேஸ் பண்ணுற மாதிரி தான் ஆப்ஷன் இருக்கும். ஸோ நம்ம அடுத்தது ஸ்டாண்டர்ட் ஹோலை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஸ்டாண்டர்ட் ஹோல், ஸோ ஸ்டாண்டர்ட் ஹோல் எல்லாமே 4 டைப் ஆஃப் பிரிட்ஜ் இருப்பாங்க. ஸோ அதாவது ஐஎஸ்ஓ, யூஎன்சி, யூஎன்எஃப். ஸோ இது மூணும் ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட், யூஎன்சி, யூஎன்எஃப். நம்ம எப்பயுமே இந்தியன் ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணுறது ஐஎஸ்ஓ. ஸோ ஐஎஸ்ஓன்னு செட் பண்ணிட்டோன்னா ஸோ அது கேட்டகரியில் உள்ள எல்லா ஆப்ஷனுமே கிரியேட் ஆகும். M1, M2, M3, M4. ஸோ M1ங்கிறது அதோட டயாமீட்டர், 45ங்கிறது அதோட டெப்த் டிஃபால்ட். ஸோ M1 அப்படின்னு சொன்னாங்கன்னா இதோட ரேஞ்ச் 2.3 and 45 தான் இருக்கும். ஸோ எந்த சைஸ் உள்ள ஹோல் வேணுமோ அதை டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கிறேன். 28. ஓகே, இந்த சைஸ் எல்லாமே ட்ரில் பிட்டோட சைஸாக தான் இருக்கும், ஹோலோட சைஸாக இருக்காது. ஸோ 68 ட்ரில் பிட், 38 ட்ரில் பிட் அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். ஸோ டெப்த்து மட்டும் நம்மளால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அவர் டெப்த் 200 ஐஎஸ்ஓ. ஸோ நான் ஹோல் போடுறேன், பட் அவரை சேர்ந்து டேப்பிங் அப்படிங்கிறது இன்டர்னல் த்ரெட். ஸோ ஹோல் போடும் போதே நான் உள்ள த்ரெட் போட்டது மாதிரி காமிக்கும் அப்படின்னா டேப்பிங்கிற பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்லை எனக்கு தேவையில்லை, நான் போடுறது ஜஸ்ட் ஒரு ஹோல் தான் அப்படின்னா நான் டேப்பிங்கை ஆஃப் பண்ணிடுறேன். ஸோ இந்த டேப்பிங் எப்போ தெரியும்னா நான் இந்த மாடலை டீட்டெயிலிங் கொண்டு போகும்போது அங்கே எனக்கு வேறு கலரில் மென்ஷன் பண்ணி காமிக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்த அந்த ட்ரில் பிட் ஆப்ஷன் ரெண்டு ப்ரொஃபைல், அதாவது சேம்பர் ப்ரொஃபைல் அண்ட் கவுண்டர் ஸ்விங் அண்ட் கவுண்டர் போ ரெண்டு ஆப்ஷனுமே எனக்கு ஸ்டாண்டர்ட் ஹோல்லையும் இருக்கும். ஸோ இதில் சிம்பிள் ஹோலில் வராத ரெண்டு ஆப்ஷன் என்னென்னா நோட் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் ஹோலில் நோட்ஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரெண்டுமே ஹைலைட் ஆகும். ஸோ நோட் அப்படின்னா இந்த என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், ஐஎஸ்ஓ ஸ்டாண்டர்ட் யூஸ் பண்ணியிருக்கேன், இது மாதிரி இந்த ரேஞ்ச் அதாவது M68ங்கிற நம்பர் யூஸ் பண்ணியிருக்கேன், டெப்த் இவ்வளவு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரெண்டு நோட்ஸ் எனக்கு டிஸ்பிளே ஆகும். இந்த நோட்ஸை நான் டீட்டெயில் எடுத்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழியாக இருக்கும். ஸோ நோட் வேண்டாம் அப்படின்னா அந்த டிக்கை எடுத்துருங்க. அந்த நோட் எனக்கு எங்கே டிஸ்பிளே ஆகாதுன்னா எனக்கு டீட்டெயிலிங் வரும்போது டிஸ்பிளே ஆகாது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் இது சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் போட்ட ஹோலுக்கு என் ஹோல் என்ன ஷேப்பில் இருக்குது, எந்த மாதிரி இருக்குன்னா ரீசெக் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாட்டி வந்து ஹோலை எடிட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ எதில் போட்டிருந்தா ஸ்டாண்டர்ட் ஹோலில் போட்டிருந்தா மட்டும் எடிட் பண்ணி பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இங்கே வந்து பார்த்துக்கலாம் என்னென்ன சைஸ் இருக்குது, என்னென்ன டான்ஸ் இருக்குன்னு. ஸோ பட் இதை எடிட் பண்ண முடியாது. ஸோ இதோட நேம் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு கோல், ஸோ மாடல் ட்ரீல அது என்ன பேரில் தெரியணும், என்ன பேரில் வரணும் அப்படிங்கிற நேம் தான் அது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே மாடல் ட்ரீல டிஸ்பிளே ஆகிற நேம். ஸோ ஓகே, ஸோ சிங்கிள் டைம் உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஹோல் தான் ப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஹோல் வேணும்னா ஓகே. ஸோ டேப்பர் நம்ம டேப்பிங் ஆட் பண்ணதுனால இந்த டேப்பர் ஹோல் எனக்கு ரெண்டு திக்னஸ் ரெண்டு தான் தெரியுது. ஸோ டேப்பிங் வேண்டாம் அப்படின்னா எடிட் பண்ணுங்க, எடிட் டெஃபினேஷன், அதில் டேப்பிங்கை ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ கொடுத்தீங்கன்னா சிங்கிள் லைன், அதாவது சிங்கிள் லைன் மட்டும் தான் எனக்கு தெரியும். அதாவது த்ரெட் உள்ள இன்டர்னல் த்ரெட் வேணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்கிறதா அந்த டேப்பிங். ஸோ இன்னொரு ஹோல் இந்த ஃபேஸில் வேணும் அப்படின்னாலும் ஜஸ்ட் பிக் ஏ ஹோல். எந்த ஹோல், சிம்பிள் ஹோல் வேணுமா ஸ்டாண்டர்ட் ஹோல் வேணுமா, ஜஸ்ட் ஃபேஸை பிக் பண்ண போதும். ஸோ மறக்காமல் பண்ண வேண்டியது இந்த க்ரீன் பாயிண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த ஹோலை ஒரு பொசிஷனில் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு உள்ள தேவையான முக்கியமான பாயிண்ட்ஸ் இது ரெண்டும் தான். ஸோ இது ரெண்டு அரெஸ்ட் பண்ணால் மட்டும் டிஸ்பிளேல தெரியும். ஓகே, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரவுண்ட். ஸ்கெட்சில் யூஸ் பண்ண நம்ம ஃபில்லட்டை தான் இங்கே ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதாவது எதுக்காண்டி இது என்ன பர்பஸுக்காண்டி இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ப் பேஜை நெக்லெக்ட் பண்ணுறதுக்காண்டி. ஸோ மேக்ஸிமம் உள்ள எல்லா காம்பனண்ட்டுமே ஷார்ப் பேஜ் நெக்லெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நான் இந்த ஷார்ப் பேஜ் எல்லாத்தையும் ரவுண்டாக மாற்றுறேன். ஸோ இந்த ரவுண்டில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கும், ஒன்று ரவுண்ட், ஒன்று ஆட்டோ ரவுண்ட்.
மேனுவலா நீங்களே இந்த எட்ஜ் மட்டும் தான் அப்படின்னு சொல்லி அப்ளை பண்றதுக்கு உள்ள ஆப்ஷன் ரவுண்ட். ஆட்டோமேட்டிக்கா இதுல உள்ள எல்லா ஷார்ப் எட்ஜுமே ஆட்டோமேட்டிக்கா எனக்கு இந்த பர்டிகுலர் ரேடியஸ்ல ரவுண்ட் அப்ளை ஆகணும் அப்படின்னு பாக்குறதா ஆட்டோ ரவுண்ட். ஃபர்ஸ்ட் ரவுண்ட பார்ப்போம். ரவுண்ட். ஸோ இந்த டேஷ்போர்டில் செட்ஸ், டிரான்சிஷன், பியர்ஸ், ஆப்ஷன், ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இது எல்லாமே ரவுண்டோட ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே. ஸோ இங்கே உள்ள 10 அப்படிங்கிறது ரவுண்ட் ரேடியஸ். ஸோ ரவுண்ட் அப்ளை பண்ணுற இடத்துல எவ்வளோ ரேடியஸுக்கு அந்த ரவுண்ட், அதாவது இந்த ஃபில்லட் அப்ளை ஆகணுங்கிறத பார்க்குறது தான் ரவுண்ட். ஸோ 10 mm அப்ளை ஆகும். ஸோ நம்ம சூஸ் பண்ணுறது கண்டிப்பாக ஒரு எட்ஜாக தான் இருக்கணும். ஸோ எந்த எட்ஜில் உங்களுக்கு ரவுண்டு வேணுமோ அந்த எட்ஜை டேரெக்டாக சூஸ் பண்ணுங்கள். அந்த அங்கே இருந்த 10 mmங்கிற ரேடியஸுக்கு ரவுண்ட் அப்ளை ஆகும். சப்போஸ் நீ இன்க்ரீஸ் பண்ணாலும் ரவுண்டோட ரேடியஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ வேல்யூஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணாலும் வேல்யூஸ் மூலியமாக கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஒரு ஏஜ் தான் பண்ண முடியுமா அதெல்லாம் கிடையாது. நான் மல்டி ஏஜஸை சேம் டைம் ஒரு நேரத்தில் பண்ணிடுவேன். ஷார்ப் ஏஜ் எதுவுமே இருக்காது. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா செட்ஸில் போயிங்கன்னா ஒவ்வொரு செட்டாக இருக்கும். செட் 1, செட் 2, செட் 3. ஸோ இது வேண்டாம் அப்படின்னா ஒரு ரைட் கிளிக் பண்ணி டெலீட், ஒன்றுன்னா ரிமூவ் பண்ணிட்டு போயிடலாம். இது செட்ஸ் எல்லாமே செட் 1 ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுற எட்ஜ் செட் 1 ஆகும். அடுத்து சூஸ் பண்ணுற செட் 2 அதுமாதிரி வரிசையாக எனக்கு டெவலப் ஆகி வந்துட்டு இருக்கும். இதான் ரேடியஸ் ஃபில்லட் சாம்பர். சப்போஸ் நான் செட் 2வை கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த எட்ஜ் 1 ரேடியஸ் 20. இங்கே இந்த எட்ஜில் பேஸ் பண்ண இந்த ஃபில்லட் ரேடியஸ் கண்டினியூஸாக இந்த ஸ்டார்ட் ஆரம்பிக்கிற இடத்துலேருந்து இந்த முடிகிற இட வரையும் அதோட ரேடியஸ் 20 தான். பட் எனக்கு அப்படி தேவை கிடையாது. ஆரம்பிக்கிற இடத்துல ரேடியஸ் 20 இருக்கணும். அப்படியே போக போக ஒன்று இன்க்ரீஸ் ஆகி முடிகிற இடத்துல மல்டி ரேடியஸாக எனக்கு இருக்கணும். அப்படின்னா கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த செட்ஸில் மல்டி ரேடியஸ். ஸோ இதில் டிஃபால்ட்டாக இருக்குது 20. எக்ஸ்ட்ரா ஒன்று ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா ரைட் கிளிக் ஆட் ரேடியஸ். ஸோ எண்ட் பாயிண்ட். ஸோ வெட்டெக்ஸ் இந்த வெட்டெக்ஸில் உள்ளது, இந்த வெட்டெக்ஸில் உள்ளது. ஸோ இந்த வெட்டெக்ஸில் நான் சூஸ் சொன்னது மாதிரி 40ன்னு கொடுத்துருங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு வெட்டெக்ஸில் 20யும் அடுத்த வெட்டெக்ஸில் 40. ஸோ இந்த ஃபில்லட்டோட ரேடியஸ் கிராஜுவலாக இன்க்ரீஸோ டிக்ரீஸோ பண்ணிக்க முடியும். ஸோ இடையிலேயே இன்னொரு இதுன்னு ஆட் பண்ணாலும் ஓகே. ரைட் கிளிக் ஆட் வெட்டெக்ஸ். ஸோ அது 0.5, அதாவது அந்த எட்ஜோட மிட் லைனில் ஒரு 60. ஸோ இது மாதிரி மல்டிபர்பஸான ஃபில்லட் அடிக்க போனோம் அப்படின்னா இந்த ரேடியஸ் உள்ள டூல் பாரை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை ஸ்ட்ரெயிட் எட்ஜு மட்டும் இல்லாமல் நான் சர்க்குலர் எட்ஜ் இருக்குது. ஸோ அதுக்கும் யூஸ் பண்ணலாலும் ஓகே. கிளிக் பண்ணால் அதுக்கும் ஃபார்ம் ஆகும். ஸோ இதோட ரேடியஸை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இன்சைட் ரேடியஸ், அவுட் சைட் ரேடியஸ் எனக்கு கண்ட்ரோல் ஆகுது. ஸோ அதுக்கு அடுத்து உள்ள ஆப்ஷன் டிரான்சிஷன். டிரான்சிஷன்னா எனக்கு ஃபுல் எட்ஜுக்குமே இப்போ ஒரு எட்ஜு செலக்ட் பண்ணும்போது ஃபுல் எட்ஜுமே செலக்ட் ஆகும். பட் எனக்கு அதுமே செலக்ட் ஆக வேண்டாம். இந்த எட்ஜிலேயே ஒரு ஆஃப் தான் ஃபில்லட்டோ சாம்பரோ ஆகணும் அப்படின்னா டிரான்சிஷன் மெத்தட். ஸோ இந்த டிரான்சிஷன் மெத்தட் மாத்திரப்ப நான் டிரான்சிஷன் மோடுக்கு இதை சுவிட்ச் பண்ணிக்கணும். ஸோ டிரான்சிஷன் மோடு எனக்கு இந்த ஆஃப் தான் வேணும். அதை ஸ்டாப் அட் ரெஃபரன்ஸ் போட்ட எட்ஜு ஃபுல் லென்த்துக்கு வேண்டாம். எனக்கு இந்த டேட்டா பிளானோட கட் ஆயிடணும். ஓகே கொடுத்து பாருங்க. ஓகே. ஸோ ரவுண்ட் அப்படின்னாலே ஃபுல் எட்ஜுக்குமே நான் செலக்ட் பண்ணுற எட்ஜ் செலக்ட் ஆனிச்சுன்னா ஹோலை செலக்ட் ஆகும். ஸோ அந்த எட்ஜுமே எனக்கு ஃபுல்லாக ஆக வேண்டாம். அதில் ஒரு ஒரு டேட்டா பிளானை பொறுத்து எனக்கு ஸ்டாப் ஆகணும், இல்லை ஒரு பாயிண்ட்டை பொறுத்து ஸ்டாப் ஆகணும் அப்படின்னா நான் என்ன மோடு அதை டிரான்சிஷன் மோடுக்கு சேஞ்ச் பண்ணிடுவேன். ஸோ ரவுண்டில் எடிட் பண்ணுறேன். ஹெட் டெஃபினேஷன் இங்கே டிரான்சிஷன் மோட் இந்த டேட்டா பிளானை கொடுத்ததுனால இதோட ஸ்டாப் ஆகிட்டு. ஸோ இதுதான் டிரான்சிஷன் மோட். டிரான்சிஷன் இப்போ வேண்டாம் அப்படின்னா டிரான்சிஷன் மோடுன்னு சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டிரான்சிஷனை டெலீட் பண்ணிடுங்க. ஸோ அந்த ஃபுல் எட்ஜுமே டிரான்சிஷன் அப்ளை ஆகிரும். ஓகே. ஷார்ப் பேஜையும் உங்களால் ஸ்மூத் ஏஜாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உள்ள ஒரே ஆப்ஷன் ரவுண்ட். இப்போ நான் டெவலப் பண்ண ரவுண்டை டெலீட் பண்ணிடுறேன். அடுத்து உங்கள் பார்ட்ஸில் நிறைய ஷார்ப் பேஜஸ் இருக்குது, ஒன்றே கண்டுபிடிச்சி உங்களால் ரவுண்ட் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னா ஓவராலாக நான் என்ன பண்ணுவேன், ஆட்டோ ரவுண்டுங்கிற ஆப்ஷனை சொல்லலாம். ஓகே. ஸோ அந்த ஆட்டோ ரவுண்டுங்கிற ஆப்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ரெண்டே கொஸ்டின் தான் கேட்கும். ஃபர்ஸ்ட் எவ்வளோ ரேடியஸ், எல்லாமே சேம் ரேடியஸா அப்படின்னு தான் கேட்கும். ஸோ சேம் ரேடியஸ் டிக்கை எடுத்துட்டேன்னா எனக்கு இண்டிவிஜுவலாக தர்ற மாதிரி இருக்கும். எப்பவுமே அதை டிக்கில் வச்சுருங்க. ஸோ எவ்வளோ ரேடியஸ், எல்லா ரேடியஸுமே 15. ஸோ இந்த காமனில் உள்ள எங்கெல்லாம் ஷார்ப் பேஜ் இருக்கோ அந்த ஷார்ப் பேஜ் எல்லாமே 15 ரேடியஸ் உள்ள ஒரு ஃபில்லட்டாக கன்வெர்ட் பண்ணிடுன்னு சொல்கிறதான் இந்த ஆட்டோ ரவுண்டுங்கிற ஆப்ஷன். ஸோ ஓகே கொடுத்து பார்ப்போம். ஸோ எங்கெல்லாம் எட்ஜஸ் அதாவது ஷார்ப் எட்ஜ் இருந்துச்சோ ஸோ எல்லா எட்ஜுமே நம்ம கொடுத்த 15ங்கிற ரேடியஸுக்கு கன்வெர்ட் ஆகிடும். உங்கள் காம்பவுண்ட் உள்ள எல்லா எட்ஜுமே
ரவுண்ட் அப்ளை பண்ணணும், பட் எக்ஸப்ட் சம் எட்ஜ் தவிர. ஸோ இந்த ஹோலுக்குள்ள எட்ஜ், ஸோ இந்த ஹோலுக்குள்ள எட்ஜ் எல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரவுண்ட் அப்ளை பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லா எட்ஜ் இந்த சில பர்டிகுலர் எட்ஜை தவிர்த்து மற்ற எல்லா எட்ஜும் ஆகணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஸோ இங்கே 15 கொடுத்து ஓகே கொடுத்ததுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும் எக்ஸ்க்ளூட். ஸோ எக்ஸ்க்ளூடுனா அது இந்த எட்ஜை தவிர அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இந்த எட்ஜ், இந்த எட்ஜ், இந்த 2 எட்ஜும் தவிர மற்ற எல்லாமே ஆகட்டும் அப்படின்னா சூஸ் பண்ண 2 எட்ஜை தவிர மற்ற எல்லா எட்ஜுக்குமே அந்த ரவுண்ட் டூல் அப்ளை ஆயிரும். ஸோ இதான் ஆட்டோ ரவுண்ட். டெஃபினேஷன் நேஷன். ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் இதோட நேம், இந்த மாடலில் இது என்ன நேமில் தெரியணுங்கிற ஆப்ஷனை உங்களால் மாற்றிக்க முடியும். ஸ்கோப்பில் இது சாலிடாக இருந்தால் சாலிட் ஜாமெட்ரி. இதில் 2 டிக் இருக்கும், கான்வெக்ஸ் எட்ஜஸ் அண்ட் கான்கேவ் எட்ஜஸ். ஸோ ரெண்டுமே டிக்கில் இருந்தால் மட்டும்தான் ஃபில்லட் 2 எட்ஜுக்குமே அப்ளை ஆகும். சப்போஸ் நான் கான்கேவ் எட்ஜஸ் மட்டும் வச்சுருந்தேன்னா எனக்கு மெட்டீரியல் ஆட் ஆகாம தவிர மெட்டீரியல் எக்காரணத்தை கொண்டு ரிமூவ் ஆகாது. ஸோ எப்பயுமே கான்கேவ் சர்ஃபேஸ் அண்ட் கான்வெக்ஸ் சர்ஃபேஸ் 2 எட்ஜுக்குமே மெட்டீரியல், அதாவது ஆட்டோ ரவுண்டுங்கிற டூல் அப்ளை ஆகட்டுங்கிற கண்டிஷனை செட் பண்ணிட்டு ரேடியஸ் கொடுத்துட்டு, சப்போஸ் ஏதாச்சும் எட்ஜை நெக்லெக்ட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தேவைப்பட்டுச்சுன்னா எக்ஸ்க்ளூடில் வந்து இது 2யும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ இதான் ஆட்டோ ரவுண்ட். ஆட்டோ ரவுண்டை delete பண்ணிடுறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாம்பர். ஸோ சாம்பர் அப்படிங்கிறது தான் ஒரு எட்ஜ் பேஸ் பண்ணி வர ஆப்ரேஷன். ஷார்ப்பாக உள்ள எட்ஜை ஒரு ஃப்ளாட்டாக மாற்றுறது தான் சாம்பர். ஸோ இதுக்கு என்னென்ன மெத்தட் யூஸ் பண்ணுமோ அதே மெத்தட் தான் சாம்பருக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் கொடுக்குற வேல்யூஸ், அதுக்கு கொடுத்தது ரேடியஸ், இதுக்கு கொடுத்தது எட்ஜ் ஃப்ரம் டிஸ்டன்ஸ். ஒரு இந்த எட்ஜிலேருந்து 2 டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, அதுக்குள்ள பாட்டம் டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ 2 டிஸ்டன்ஸ் மூலியமா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ சாம்பரில் 2 சாம்பர் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது எட்ஜ் சாம்பர். ஸோ எட்ஜுக்கெல்லாம் நான் சாம்பர் அடிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எட்ஜ் சாம்பர் சூஸ் பண்ணீங்க. அடுத்தது கார்னர் சாம்பர். ஸோ கார்னர், அதாவது 3 எட்ஜ் ஜாயின் பண்ணுற இடத்துல ஒரு கார்னர் டெவலப் ஆகும். ஸோ அந்த கார்னரை நான் சாம்பர் பண்ணணும்னா ஸோ கார்னர் சாம்பர் நான் சூஸ் பண்ணிக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எட்ஜ் சாம்பர் பார்த்துடலாம். ஸோ எந்த எட்ஜுக்கு சாம்பர் அப்ளை பண்ணுங்கிறத போய் டேரெக்டாக சூஸ் பண்ணுங்க. டிஃபால்ட்டாக பர்டிகுலர் ரேடியஸ் 60 இங்கே உள்ள வேல்யூஸுக்கு சாம்பர் அப்ளை ஆகும். ஸோ இந்த டைரக்ஷனில் எவ்வளோ வேல்யூஸ் கொடுக்குறனோ அதே வேல்யூஸ் எனக்கு டவுனில் கிரியேட் ஆகும். ஸோ எதனால் அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கிறது ஆப்ஷன் டி இன்டு டி. டி அப்படின்னா 2 பக்கம் டு ஈக்குவல் டிஸ்டன்ஸ். சப்போஸ் எனக்கு ஒரு சைடு வேறு டிஸ்டன்ஸ், கீழே உள்ளது வேறு டிஸ்டன்ஸ் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா D1 அண்ட் D2, அதாவது ஒரு சைடு ஒரு வேல்யூஸ், இன்னொரு சைடு இன்னொரு வேல்யூஸ். ஸோ டபுள்ஸ் வேல்யூஸ் மூலியமாக சாம்பரை உங்களால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அடுத்த ஆப்ஷன் ஆங்கிள் இன் டி கொடுத்துருக்கிற. ஸோ ட்ராயிங்ஸில் கொடுத்துருக்கிற வேல்யூஸில் எனக்கு லென்த்தும் இருக்குது, பட் ஒரு பர்டிகுலர் ஆங்கிளை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா ஆங்கிள் இன் டி. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறது எவ்வளோ ஆங்கிள் 45, அடுத்தது எவ்வளோ லென்த். ஸோ இந்த எட்ஜிலேருந்து இந்த லென்த் 60 mm போய் 45 டிகிரி கட் பண்ணால் எந்த ரேஞ்சில் வந்து கட் ஆகுமோ அந்த ரேஞ்சில் இது சாம்பர் அப்ளை ஆகும். அடுத்த ஒரு ஆப்ஷன் 45, அதாவது 45 அப்படிங்கிறது ஆங்கிள். ஸோ டைரெக்டாக மேக்ஸிமம் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன் ஆங்கிளில் 45. ஏன் அப்படின்னா இந்த 45 இன்ட்டு டியும் டி இன்ட்டு டியும் சேம் தான். ஓகே, ஸோ இந்த 45ங்கிறத டேரெக்டாக அப்ளை பண்ணாலும் 45ங்கிற ரூல்ஸ் இருக்காது, நம்ம லென்த்தை மட்டும் கொடுத்தாலே போதும். ஸோ சாம்பர் ஈஸியாக அப்ளை ஆயிடும். அடுத்து ஓ இன்டு ஓ. ஓ இன்டு ஓ அப்படிங்கிறது இந்த எட்ஜ் ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் ஒரு கரு ஷேப்பில் இருந்துச்சுன்னா ஓ இன்டு ஓங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் இந்த பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் இதோட டிஸ்டன்ஸ், அதாவது அந்த எட்ஜிலேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் ரிமைண்ட் ஆகுதுன்னு சொல்ல முடியாத ஒரு காரணம் ஓ இன்டு ஓ. ஸோ ஓ மூலியமாக இதை நான் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த இடத்துல இந்த சாம்பர் டிஸ்டன்ஸ் இவ்வளோ இருக்கணும், அது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இது காமன் ஓ, ஓ இன்டு ஓ. ஸோ ஓ இன்டு ஓ இன்டுனா எனக்கு ஒரு சைடு ஒரு டிஸ்டன்ஸ் ஆகும், இன்னொரு சைடு ஒரு டிஸ்டன்ஸ். அட் சேம் டைம் என்னோட இந்த மிட் பாயிண்ட் லெவலையும் மாற்றிக்க முடியும். ஸோ இதுதான் சாம்பரோட டிஸ்டன்ஸ். ஸோ டி இன்டு டிங்கிறது டிஸ்டன்ஸ் இன் டிஸ்டன்ஸ், ஸோ ஆங்கிள். ஸோ ஓ இன்டுங்கிறது D1 இன்டு D2 ஆப்ஷன் யூஸ் பண்ணும்போது இந்த பக்கத்தை எனக்கு நான் 100 செட் பண்ணியிருக்கேன், சாரி ஒரு 50 செட் பண்ணியிருக்கேன். இந்த பக்கத்து ஒரு 30 செட் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு தேவை இந்த பக்கத்து 30, கீழே ஒரு 50 அப்படி மாற்றணும்னா திரும்பி நான் எடிட் பண்ணி இதை 50 ஆகும் இதை 30 ஆகும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன், அதாவது ஃபிளிப், கொடுத்த வேல்யூஸை அப்படியே அல்ட்ரா மாற்றிக்கும். ஸோ கீழே 50 ஆகும், மேலே 30 ஆகும் மாற்றிக்கும். ஸோ இதுலேயும் ட்ரான்சிஷன் மோட். ட்ரான்சிஷன்னா ஃபுல் எட்ஜும் இல்லாமல் பர்டிகுலர் ஒரு ரெஃபரன்ஸை வச்சு அதோட ஸ்டாப் ஆகட்டும் அப்படின்னு சொல்கிறதான் ட்ரான்சிஷன் மோட்.
ஸோ ட்ரான்சிஷன் மோடு மட்டும் இதில் அப்ளை ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த ட்ரான்சிஷன் மோடை சுவிட்ச் ஆன் பண்ணணும். ஓகே, எட்ஜில் சாம்பர் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து ஒரு கார்னரில் எப்படி சாம்பர் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்குறது தான் கார்னர் சாம்பர். ஸோ கார்னர் சாம்பில் நம்மளுக்கு தேவை D1, D2, D3, அதாவது ஒவ்வொரு எட்ஜ் நம்ம சூஸ் பண்ணுற பாயிண்ட்லேருந்து ஒரு எட்ஜில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணும், செகண்ட் எட்ஜில் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகணும், தேர்ட் எட்ஜ் எவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு போகணும். ஸோ டேரெக்டாக போய் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் எட்ஜ், செகண்ட் எட்ஜ் அண்ட் தேர்ட் எட்ஜ். ஸோ இது மூணையும் கண்ட்ரோல் பண்ணது மூலியமாக சாம்பு, அதாவது வெட்டெக்ஸ் சாம்பர், பாயிண்ட் சாம்பரை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், ப்ராப்பர்ட்டிஸில் நேம் இருக்கும். ஓகே, கொடுத்துட்டிங்கன்னா இதான் கார்னர் சாம்பர். ஸோ கார்னர் சாம்பருக்கு தேவை ஒரு பாயிண்ட், அதாவது வெட்டெக்ஸ் பாயிண்ட். எட்ஜ் சாம்பர் தேவை ஒரு எட்ஜ். ஓகே, அந்த எட்ஜ் ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்கலாம், இல்லை ஹோலுக்குள்ளே கண்டினியூஸ், அதாவது சர்க்கிள் ஷேப்லையும் இருக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது டிராஃப்ட். ஸோ அதுக்காண்டி இந்த மாலை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ 3 டேட்டா மேன் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் உள்ள ஒரு பேஜ் எனக்கு இருக்குது. ஸோ டிராஃப்ட் ஹைலைட் ஆகாது, ஏன்னா நம்மள்ட்ட பேஸ் ஃபீச்சரே இல்லை. நான் ஒரு படம் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரூடில் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதோட டயாமீட்டர் 200. ஓகே, இதோட ஹைட் ஒரு 800 மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் நான் இன்னொரு எக்ஸ்ட்ரூட் ரொட்டேஷன் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ அதுவும் சர்க்கிள் தான். ஸோ இதோட டயாமீட்டர் ஜஸ்ட் 100, height 150. ஸோ திஸ் இஸ் ரேஞ்ச். ஸோ இப்போக்கி நீங்களோட சைஸை மாற்றினாலும் ரேடியஸில் போய் 100 வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 25. ஓகே, ஸோ இந்த சாஃப்ட் எனக்கு டேப்பராக வேணும். அதாவது எக்ஸ்ட்ரூட் பண்ணும் போதே நம்ம ஏர் டேப்பர்னு கொடுத்து பண்ணுறாம, நம்ம போட்டதுக்கு அப்புறம் நம்ம ஆப்ஜெக்ட் சர்க்குலராக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்தாலும் சரி, அந்த ஆப்ஜெக்டை ஒரு ஃபேஸ், ஒரு ஹிஞ்சை பேஸ் பண்ணி நம்ம டேப்பர் ஆங்கிள் கொடுத்துக்கலாம். ஸோ இது கொடுக்கக்கூடிய ஆங்கிள் பார்த்தீங்கன்னா -30லேருந்து +30 வரையும் தான் கொடுக்க முடியும். ஸோ டிராஃப்ட் ரெண்டு ஆப்ஷன் ரெஃபரன்ஸ். ஃபர்ஸ்ட் டிராஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ எந்த சர்ஃபேஸ் டேப்பராக மாறணும், எந்த ஹிஞ்ச், அதாவது டிராஃப்ட் ஹிஞ்ச் எதை ஹிஞ்சாக வச்சுக்கிட்டு அது டேப்பர் அப்ளை ஆகணும், புல் டைரக்ஷன் அப்போடா டொமைன் இடங்கிற ரெண்டு ஆப்ஷனை இது மூலமா சூஸ் பண்ணலாம். ஸோ இதில் பண்ண வேண்டிய விஷயம் டிராஃப்ட் சர்ஃபேஸ். எனக்கு இந்த அவுட்டர் உள்ள சர்ஃபேஸ் தான் டிராஃப்ட் சர்ஃபேஸ், அதை சூஸ் பண்ணிக்கிறேன். டிராஃப்ட் ஹிஞ்ச், டிராஃப்ட் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இது அதோட ஹிஞ்சோட பாயிண்ட். ஸோ இது ஆங்கிள் சேஞ்ச் பண்ணுற விதம், உள்ளே வேணாலும் சரி, வெளியே வேணாலும் சரி. டிராஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ இதோட வேல்யூஸ் எப்பவுமே -30 கொடுக்க முடியும், அடுத்தது +30 கொடுக்கலாம். ஸோ இதுதான் டிராஃப்ட். கொடுத்த ஏற்கனவே வரைஞ்ச ஆப்ஜெக்டை நான் டேப்பராக கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஒரு பென்சில் ஷேப்பில் இருக்குது. இப்போ நம்ம பென்சில் சீவன் அந்த மாதிரி வேணும் அப்படின்னா அதுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ நான் இப்போ டிராஃப்டை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரூடை எடிட் பண்ணிக்கிறேன். எடிட் டெஃபினேஷன், பிளேஸ்மெண்ட், எடிட். இதோட ரேடியஸ் 50. ஓகே, ஸோ நம்ம டிராஃப்ட் கொடுத்த ஆங்கிள் நம்ம பழைய சாஃப்ட்டோட எக்ஸிட் ஆகி வெளியே போயிட்டு. ஸோ இந்த மாதிரி இடத்துல டிராஃப்ட் எடிட் டெஃபினேஷன். ஸோ 13 கொடுக்குறப்ப அந்த ரீச், அதாவது எக்ஸிட் ஆகி வெளியே போயிடுது. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ கட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஷேப்புக்கு வரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஆப்ஷனுங்கிறதுல எக்ஸ்டெண்ட் இன்டர்செக்ட் சர்ஃபேஸ், அதாவது இதை இன்டர்செக்ட் பண்ணுற மாதிரி வேறு எதுவும் சர்ஃபேஸ் இருந்துச்சுன்னா இந்த சர்ஃபேஸ் ரிமூவ் ஆயிரும். ஓகே, அது வெளியே போனாலும் அது எனக்கு ட்ரிம் ஆகி அப்படியே ஆப்ஷன் கிளியேட் ஆயிரும். வெளியே போனாலும் இந்த ஆப்ஷன் மூலியமா இதை இதுக்கு மேலே எக்ஸிட் ஆகாமல் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். இப்போ இதோட பேரண்ட் ஃபீச்சர், அதாவது இந்த சாஃப்ட்டோட சைஸஸ் அதை மாற்றும் போது என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஓகே, ஸோ இதோட இதான் சைல்டு, ஸோ இதான் பேரண்ட். கிளிக் எடிட் டெஃபினேஷன். ஸோ இதை ரவுண்டாக போட்டதுனால எந்த ப்ராப்ளம் இல்லை. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் எடிட்,
இந்த 200 உள்ள சர்க்கிளை நான் பாலிகனா மாற்றிடுறேன். ஸோ 6 சைடு உள்ள பாலிகன் சென்டரில் ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ சைஸ் வேணுமோ சைஸுக்கு ஸ்கேல் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சர்க்கிள் தேவையில்லை. ஓகே. ஸோ இந்த இதுக்கு அந்த ப்ரொஃபைல் ஜென்ரேட் ஆகுமானாலும் ஆகும். ஸோ இதோட பேரண்ட் ஃபீச்சரை மாற்றுற மூலியமா இந்த டிராஃப்ட் இந்த செகண்டரி ஃபீச்சர்ஸ் எந்த சேஞ்சும் ஆகாது. ஸோ அதை ரிலேட் பண்ணிக்கிற ஒவ்வொரு ஃபீச்சருமே இந்த பேரண்ட்டை ரிலேட் பண்ணி தான் இருக்கும். எக்ஸ்ட்ரூட் எடிட் பண்ணிக்கிறேன். ஸோ ஹைட் 200. ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும். ஸோ டிப்பு வேணால் நம்ம நெக்ஸ்ட் லெவல் அதாவது ரிவால்வ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ டிராஃப்டில் டெஃபினேஷன். ஸோ பார்த்தது ஆப்ஷனில் எக்ஸ்டெண்டட் சர்ஃபேஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஆப்ஷன் எனக்கு டெவலப் ஆகும். இல்லை அப்படின்னா எனக்கு இது மாதிரி டெவலப் ஆகிருக்கும். ஸோ எக்ஸ்ட்ரா போகிற வெளியே அதாவது அந்த அவுட்டர் பாடியை விட்டு வெளியே போகிற எந்த சர்ஃபேஸும் தேவையில்லைங்கிற பட்சத்தில் இன்டர்செக்ட் சர்ஃபேஸ் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆகிரும். ஸோ இதை கவனிக்க வேண்டிய விஷயம், இது கொடுக்குற ஆங்கிள் கண்டிப்பாக -30லேருந்து +30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். ஸோ அதுக்கு மேலே ரீச் ஆனிச்சு அப்படின்னாலும் அது 30ங்கிறத எடுத்துக்காது. ஸோ 0 to 30 அது +or- 0 to 30. அடுத்து நம்ம பண்ணுற டிராஃப்டை ஒரு டேடம் லைன் இல்லைனா ஒரு ஃபேஸ் இல்லைனா ஒரு ஹிஞ்சை வச்சு ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். ஸோ யூட் ஆஃப் அதாவது சிமெட்ரிக்காக நம்ம டிராஃப்டை பண்ண முடியும். அடுத்து உள்ள ஆப்ஷன் ஸ்ப்ளிட் பை டிராஃப்ட் ஹிஞ்ச், ஸ்ப்ளிட் பை ஸ்பெஷல் ஆப்ஜெக்ட். ஓகேவா? ஸோ டிராஃப்ட் ஹிஞ்ச் அப்படிங்கிறது ரெஃபரன்ஸில் நீங்கள் சூஸ் பண்ணுற டிராஃப்ட் ஹிஞ்ச். ஸோ இதை நீங்கள் சிமெட்ரிக்காக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸோ மேலே ஆஃப் கீழே ஆஃப், ஸோ 2 ஆஃபாக பிரித்து மேலே ஒரு தனி ஆங்கிளில் ஒரு டிராஃப்ட்டும் கீழே ஒரு தனி ஆங்கிள் டிராஃப்ட்டும் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஆப்ஜெக்ட். ஏற்கனவே ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது இந்த ஆப்ஜெக்ட் டேட்டம் லைனாக இருக்கலாம் இல்லைனா ஒரு ஃபேஸாக இருக்கலாம். ஒரு ஃபேஸை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த டிராஃப்டை நான் பிரிக்க போகிறேன் அப்படின்னா ஸ்ப்ளிட் பை ஆப்ஜெக்ட். ஸோ அந்த ஹிஞ்சை பேஸ் பண்ணி பிரிக்கலாம். ஸோ நம்ம ஹிஞ்சு இங்கே சூஸ் பண்ணதுனால எனக்கு கீழே ஒரு ஆஃப் இருக்குது, மேலே ஒரு ஆஃப் இருக்குது. ஸோ மேலே எந்த சர்ஃபேஸும் இல்லை. நான் ஹிஞ்சை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிஞ்சை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஹிஞ்சு வாங்க, கிளிக், ரைட் கிளிக் பண்ணி ரிமூவ். ஸோ எந்த இடத்துல ஹிஞ்சை வச்சுட்டா ஈஸியாக இருக்கும் அப்படின்னா இந்த இடம். ஸோ இப்போ இந்த இடத்துல டபுள் டிராஃப்ட் ஆக்டிவேட் ஆகும். ஸோ கிளிக் பண்ண ஹிஞ்சுக்கு மேலே ஒரு டிராஃப்ட், கீழே ஒரு டிராஃப்ட். இந்த லென்த்தை பேஸ் பண்ணி இது பிரிக்கும். சர்ஃபேஸை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுதான் டிராஃப்ட் சர்ஃபேஸ், இதுதான் டிராஃப்ட் சர்ஃபேஸ். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஹிஞ்ச் ரிமூவ் பண்ணிட்டு இதான் ஹிஞ்ச்னு கொடுத்துட்டேன். ஸோ இதான் டிராஃப்ட் ஹிஞ்ச். நான் சூஸ் பண்ண ஹிஞ்சை பொறுத்து அந்த ஃபுல் சர்ஃபேஸும் டு டிராஃப்ட், டிராஃப்ட். ஸோ 2 ஆஃப் ஒரு சிமெட்ரிக்காக நான் டிராஃப்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்ப்ளிட் பை ஹிஞ்ச். ஸ்ப்ளிட் பை ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறதும் சேம் தான். இதுக்கு ஒரு டேட்டம் லைனோ ஒரு ஃபேஸோ தேவை. டிராஃப்ட் சைட் பை இண்டிபெண்டன்ட்லி, டிராஃப்ட் சைட் பை டிபெண்ட், டிராஃப்ட் ஃபர்ஸ்ட் ஒன்லி அண்ட் செகண்ட் ஒன்லி. அதாவது 2 ஆப்ஷனுமே தனித்தனியாக பண்ண போகிறேன். அதாவது இது மாதிரி யூ2 வேல்யூஸ் செப்பரேட்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். டிபெண்ட் அப்படின்னா நான் கொடுக்குறேன், அதாவது டி மாதிரி நான் இங்கிட்ட என்ன வேல்யூஸ் கொடுக்குறனோ அதே வேல்யூஸ் எனக்கு இங்கிட்டும் அப்ளை ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் சைடு ஒன்லி அப்படிங்கிறப்ப இந்த சைடு டிஃபால்ட்டாக என்ன ரேஞ்சில் நான் வச்சிருக்கணும் அதே ரேஞ்சில் இருக்கும். ஒரு சைடு மட்டும் ஜென்ரேட் ஆகும். இது செகண்ட் சைடு. ஸோ ஆப்போசிட் சைடில் ஒவ்வொரு வேல்யூஸும் என்னால் கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னா நான் ஒரு ஃபேஸையோ இல்லை ஒரு டேட்டம் லைன்ஸையோ பொறுத்து இந்த ஆப்ஜெக்டை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய மாதிரி படம் வரைஞ்சிருக்கணும். அது ஷெல், அதாவது சாலிட் காம்பனண்ட்டை ஒரு திக்கன் மெட்டீரியலாக மாற்றுறது தான் இந்த ஷெல். ஓகே. ஸோ இதுக்காண்டி எக்ஸ்ட்ரூட் ஒரு பாக்ஸ் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் வரைகிறதுக்கு உள்ள ப்ரொஃபைல் இந்த பிளான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பிளான் ஒரு ரெக்டாங்கிள் செக்ஷன். ஸோ இதோட டைமென்ஷன் ஒரு 400, ஒரு டைமென்ஷன் ஒரு 400. ஓகே. ஒரு 300. ஸோ பாக்ஸ் எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ் ஒன்று ரெடி. ஸோ வேறு எதுவும் ஆல்ட்ரு பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடில் இந்த ஃபேஸில் நான் ஒரு அதாவது மெட்டீரியலை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ எது முடி ரிமூவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப தான் இந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப் டு சர்ஃபேஸ் இந்த ஃபேஸ் வரையும் அது எக்ஸ்ட்ரூட் டெவலப் ஆகணும். பட் டெவலப் ஆகக்கூடாது, எனக்கு மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவ். ஸோ இந்த பாக்ஸ் எனக்கு ஃபுல்லாக சாய்டாக இருக்குது. பட் இது சாய்டாக வேண்டாம், ஒரு திக்கன் மெட்டீரியல்ஸ் அதாவது ஒரு கூடு மாதிரி டெவலப் பண்ணணும் அப்படின்னா தான் ஷெல்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இந்த ஷெல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஸோ திக்கன். ஸோ இந்த சர்ஃபேஸ் ஒவ்வொரு ஃபேஸும் எவ்வளோ திக்னஸ் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதான் இந்த திக்கன். ஸோ நான் 10 செட் பண்ணிட்டேன். பட் எனக்கு ஆட் ஆனதோ ரிமூவ் ஆனது எதுவுமே தெரியலை. ஸோ இங்கே ரெஃபரன்ஸ் ஆப்ஷன்
ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ 3 ஆப்ஷன் இருக்கும். இது மூணுமே நான் வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. எதெல்லாம் ஆகணும் எதெல்லாம் ஆகக்கூடாதுன்னு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ 10 mm திக்னஸுக்கு எனக்கு ஹோலா ஷெல் அப்படி ஆயிரும். ஸோ இங்கே உள்ள ஃப்ளிப் ஆப்ஷன் அந்த 10 mm ஆட் ஆகிற திக்னஸ் நம்ம வரைஞ்ச அவுட்டர் சர்ஃபேஸ்க்கு வெளியே ஆட் ஆகணுமா இல்லை உள்ள ஆட் ஆகணுமா இல்லை சிமெட்ரிக்காக ஆகணுமாங்கிறத பார்க்குற 3 ஆப்ஷன். ஸோ வெளியே. ஸோ இந்த எல்லோ கலர் எல்லாமே புதுசாக டெவலப் ஆகிற பார்ட்ஸ். ஸோ இதான் நம்மளோட ஓல்டு பார்ட்ஸ். அந்த லைன்ஸ் தெரிகிறது. ஸோ வெளியே நம்மளுக்கு ஆட் ஆகிருக்கு. ஸோ இதை உள்ளே கொண்டு போனோன்னா எனக்கு பாதி இது உள்ளே போயிடும். இது சிமெட்ரிக்காக டெவலப் ஆகிருக்கும். ஓகே, இதுதான் திக்னஸ். ஸோ இப்போ இது கூடு மாதிரி இருக்கும். கிளிக் பண்ணாலே தெரியும் எல்லாமே டபுள் லைனாக போயிருக்கு. உள்ளே எம்டி ஸ்பேஸ் கூடு மாதிரி இருக்குது. ஸோ இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது செக்ஷன் மேனேஜர். ஸோ இந்த செக்ஷன் மேனேஜர் மூலியமாக எந்த ஒரு பார்ட்ஸையும் உங்களால் டிவைட் பண்ணி, அதாவது வெட்டி கிராஸ் செக்ஷன் பண்ணி பார்க்க முடியும். ஸோ கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த எப்படி அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுறது அப்படின்னா செக்ஷனில் நியூ செக்ஷன், அதில் எதை பேஸ் பண்ணி இந்த பார்ட்ஸை பிரிக்க போகிறேன் அப்படின்னா பிளான். ஒரு டேட்டா பிளானை பேஸ் பண்ணி பிரிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நேம். ஸோ எந்த பிளான்னு கேட்கும். ஸோ அப்போ நான் இந்த பிளான் ஏதாச்சும் டேட்டா பிளான் சொல்லிட்டேன். எனக்கு டேட்டா பிளான் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இந்த டேட்டா எனக்கு கூடு மாதிரி தான் இருக்குது. ஸோ எனக்கு சேஞ்ச் பண்ணணும், இந்த டேட்டா பிளான் வேண்டாம் எனக்கு இந்த டேட்டா பிளான் வேணாலும் ஓகே. ஸோ நம்ம சாலிடாக போட்ட காம்போனன்ட் இப்படி ஷெல் மாதிரி திக்கன் நம்ம வரைஞ்சதுக்கு உள்ள பர்டிகுலர் எம்எம், அதாவது 10 mm ஆட் ஆகி தெரியும். ஸோ இதில் உள்ள எல்லா சர்ஃபேஸ், இந்த சர்ஃபேஸ் எல்லா சர்ஃபேஸுமே நம்ம கொடுத்த சிங்கிள் வேல்யூ, அதாவது 10ங்கிற திக்னஸ் தான் இருக்கும். பட் உங்கள் ரெக்யூர்மெண்ட் கீழே மட்டும் எனக்கு வேறு திக்னஸில் வேணும். ஸோ மற்ற சர்ஃபேஸ் எல்லாம் ஒரு திக்னஸில் இருக்கணும், ஒரு பர்டிகுலர் சர்ஃபேஸ் மட்டும் எனக்கு வெவ்வேறு திக்னஸில் இருக்கணும் அப்படின்னாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஸோ எடிட்டில் டெஃபினேஷன். ஸோ ஷெல் பண்ணும் போதே ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும், ரிமூவ்டு சர்ஃபேஸ், நான் டிஃபால்ட் திக்னஸ். ஸோ ரிமூவ் சர்ஃபேஸ்னா ஷெல் பண்ணும் போதே இந்த சர்ஃபேஸ் எனக்கு ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடணும் அப்படிங்கிறது மாதிரி சூஸ் பண்ணுறது. நான் டிஃபால்ட் திக்னஸ் இங்கே சூஸ் பண்ண திக்னஸ் இல்லாமல் நானே இண்டிவிஜுவலாக இந்த சர்ஃபேஸுக்கு திக்னஸ் தரப்போறேன்னா அந்த சர்ஃபேஸை இந்த இடத்துல சூஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரிமூவ் சர்ஃபேஸ் பார்த்துடலாம். ரிமூவ் சர்ஃபேஸ்னா இது ஷெல் பண்ணிட்டேன், பட் ஷெல் ஆனதுக்கு அப்புறம் இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாக எனக்கு ரிமூவ் ஆயிடணும். இப்படி தான் எனக்கு ப்ரிவியூவில் வரும். இந்த பாட்டம் சர்ஃபேஸ், அதாவது எனக்கு இந்த 2 சர்ஃபேஸும் எனக்கு வெவ்வேறு திக்னஸ், அதாவது 10 இல்லாமல் வேறு திக்னஸ், இங்கே 20. ஸோ நான் சூஸ் பண்ண 2 திக்னஸ் மட்டும் 20 இருக்கும். மற்ற எல்லாமே இங்கே கொடுத்த டிஃபால்ட் வேல்யூஸ், அதாவது 10 mm உள்ள திக்னஸில் மெயின்டைன் ஆகும். ஸோ ஷெல் ஒரு சாலிட் காம்பவுண்டை ஒரு சர்ஃபேஸாக ஒரு ஷீட் மெட்டலாக டெவலப் பண்ணிக்கிறதுக்கு ஷெல்லுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ரிப்பை பற்றி பார்த்துடலாம். ஸோ ரிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி டூல்ஸ், அதாவது காம்பவுண்ட்ஸை டெவலப் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். இதில் ஒரு பாக்ஸ், எக்ஸ்ட்ரூட் பாக்ஸ், ஒரு diameter 400 ஸோ சிமெட்ரிக்காக ப்ளேஸ் பண்ணுறதுக்காண்டி இதில் ஆஃப் வேல்யூ ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ இதோட திக்னஸ் 200. ஓகே, ஸோ இந்த சர்ஃபேஸ் மேலே ஒரு சிலிண்ட்ரிக்கல் காம்பவுண்ட், அதாவது ஸோ டயாமீட்டர் ஜஸ்ட் 150. அதோட ஹைட் மட்டும் கூட வச்சுக்கலாம். ஸோ ஃப்ளாட் சர்ஃபேஸில் இவ்வளோ பெரிய ஹிஞ்ச், அதாவது சாஃப்ட் நான் மாட்டணும் அப்படின்னா இந்த இதுட்ட ஒரு சப்போர்ட் ஒன்று தேவை. ஸோ இது மாதிரி சப்போர்ட் கொடுக்குறதுக்கு தான் ரிப். ஸோ இந்த மேட்டில் எக்ஸ்ட்ரூட்லேயே பண்ணிடலாம், பட் ரிப்பை பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த சிலிண்ட்ரிக்கல் காம்பவுண்டை டச் பண்ணிட்டு கிரியேட் ஆகும். ஸோ ரிப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ரிப்பில் 2 ஆப்ஷன் இருக்கும், ட்ரெஜெக்ட் ரிப், ப்ரொஃபைல் ரிப். ஸோ இது மாதிரி நான் சிங்கிள் ப்ரொஃபைலில் ஒரு ப்ரொஃபைல் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா அது ப்ரொஃபைல் ரிப். ட்ரெஜெக்ட் ரிப்புங்கிறது 3 சைடு உள்ள ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ இது 2 ஆப்ஜெக்ட் தான் இருக்குது, ப்ரொஃபைல் ரிப். இந்த ப்ரொஃபைல் ரிப் சூஸ் பண்ணுறப்ப ஒரு டேட்டா பிளான், அந்த ப்ரொஃபைல் வரையறதுக்கு ஒரு டேட்டா பிளான் தேவை. ஸோ அந்த டேட்டா பிளான் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படின்னா உங்களோட 2 காம்பவுண்டுமே அந்த டேட்டா பிளானில் இன்டர்செக்ட் ஆகிருக்கணும். ஸோ இதில் இன்டர்செக்ட் ஆகிருக்கிறது இந்த பிளான். ஸோ இந்த பிளான் ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிருக்கு. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் எப்படி வேணுமோ அதுக்கு லைன் ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த இதுட்ட ரெஃபரன்ஸ் இல்லாததுனால நான் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். லைன் 1, அதாவது இதான் ப்ரொஃபைல் வரைஞ்சிட்டேன். ஓகே, ஸோ இந்த அம்புக்குறி என்னன்னா மெட்டீரியல் எங்கிட்ட ஆட் ஆகணும், எனக்கு போட்ட லைனுக்கு இந்த சைடு ஆட் ஆகணும். ஸோ இந்த சைடு எனக்கு மெட்டீரியல் இல்லை. ஸோ மெட்டீரியல் எனக்கு ரிவர்ஸில் ஆட் ஆனால் மட்டும்தான் எனக்கு இந்த ரிப் டெவலப் ஆகும். ரிப் எனக்கு டெவலப் ஆச்சு, பட் திக்னஸ் மென்ஷன் பண்ணாமல் ரிப் இருக்குது. ஸோ அந்த திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணனா என்ன ஆகும்,
அந்த எந்த இதில் ப்ரொஃபைலை நம்ம டச் பண்ணிட்டு நம்ம போட்டோமோ அந்த சிலிண்டர் காம்பவுண்டை கவர் பண்ணிட்டு தான் அது டெவலப் ஆகும். ஸோ அப் டு மேக்ஸிமம் அவர் டயமீட்டர் ரீச் ஆகிற வரையும் அது டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் டச் பண்ண முடியாதனால அது நெக்லெக்ட் ஆயிடுது. ஸோ இதே விஷயத்தை எக்ஸ்ட்ரூடில் பண்ண முடியுமானா கஷ்டம். ஏன்னா எக்ஸ்ட்ரூடை பொறுத்த வரைக்கும் வரைஞ்ச ஸ்கெட்ச், அதாவது வரைஞ்ச ப்ரொஃபைல் டைரெக்டாக பேரலாக போகுமே தவிர இது மாதிரி பெண்ட் ஆகி போகாது. ஸோ இது மாதிரி சப்போர்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல ரிப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், திக்னஸ் குறைச்சி. ஸோ இதோட திக்னஸ் 15, 25. ஸோ இது மாதிரி ரிப் கண்டிப்பாக கொடுத்தா தான் எனக்கு இந்த லென்த்தியான காம்பவுண்ட் இந்த பேஸில் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் ஷெல் பண்ணுறேன் அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஷெல் reference cell, remove surface, thickness 10. இருக்கிற எல்லா காம்பவுண்டுமே எனக்கு அப்படியே திக்கனாக மாறிட்டு 10 ohm thickness 10 ohm thickness-ஆக டெவலப் ஆகிட்டு. ஸோ இதில் ஒரு சர்ஃபேஸ் இது மாதிரி ஒரு பாக்ஸில் நான் சைட் சப்போர்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல தான் யூஸ் பண்ணுறது ட்ரெஜெக்டரி. ஓகே, அடுத்து ட்ரெஜெக்டரி அப்படிங்கிறது பண்ணிட்டேன். டேஷ்போர்ட் இதில் பிளேஸ்மெண்ட்டில் எந்த இடத்துல ஸ்கெட்ச் வரப்போன்னு கேட்கும். ஸோ டிஃபைன் ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்ச் வரையும் போது ரெஃபரன்ஸ் எடுத்துங்க. இதிலேருந்து ரெஃபரன்ஸ் போட போகிறது ஒரு லைன். மேலே எனக்கு மெட்டீரியல் இல்லாதனால என் டெவலப் ஆகல. அதாவது இந்த ட்ரெஜெக்டரி 3 தான் கனெக்ட் பண்ணணும். ஸோ இந்த எண்டை கனெக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இந்த எண்டையும் டச் பண்ணியிருக்கு. டச் பண்ணி 3 எண்ட் ரிவர்ஸில் இருக்கிறதுனால டேரக்ஷன் ரிவர்ஸ் மாற்றிறேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எக்ஸ்ட்ரூட் மாதிரி டெவலப் ஆயிரும். இதோட திக்னஸையும் மாற்றிக்க முடியும். ஸோ ஒரே ஒரு லைன் போட்டு இது எந்த மாதிரி ஷேப்பில் இருந்தாலும் அது டெவலப் ஆயிரும். ஸோ சப்போஸ் கீழே ஒரு கவுல் ஷேப்பில் ஃப்ளாட் ஃபேஸ் இருக்குது அப்படின்னா அந்த ஷேப்புக்கு இந்த ரிப் கன்வெர்ட் ஆகும். ஸோ இந்த ரிப் கிரியேட் ஆகும் போதே எனக்கு ஃபில்லட் இதெல்லாம் டெவலப் ஆகணும் அப்படின்னா ஆயிரும். ஸோ டாப் சர்ஃபேஸ் எனக்கு ஃபில்லட் வேணும்னா ஃபில்லட் இது டேப்பராக கிரியேட் ஆகும். ஸோ எவ்வளோ டேப்பர் வேணுங்கிறத இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். அட் சேம் டைம் இது ரெண்டும் ஃபில்லட், அதாவது ரவுண்ட் டூல்ஸ். ஸோ ரவுண்ட் டூல்ஸ் எங்கே அப்ளை பண்ணலாம் அப்படின்னாலும் தெரியலாம். ஸோ கீழே நம்ம ஓன் பார்ட்டும் புது டெவலப் ஆன பார்ட்டும் எங்கே டச் ஆகிருக்கோ அந்த இடத்துல ரவுண்ட் வேணும் அப்படின்னா இந்த டூல் யூஸ் பண்ணிங்க. இல்லை எதுவுமே டச் ஆகிற இடம் இந்த இடம் தான். ஸோ இந்த இடத்துல ரவுண்ட் வேணும் அப்படின்னா இந்த இடம். ஸோ இது உங்கள் புது காம்பவுண்ட்டை எதுவும் டச் ஆகாத இடம், இது புது காம்பவுண்ட் டச் ஆகிற இடம். ஸோ இத்தனை டூல்ஸ் ஒரே இடத்துல அப்ளை பண்ணிக்க முடியும். இது ப்ரொஃபைலை மாற்றினாலும் ஓகே, சேஞ்ச் ப்ரொஃபைல். இதில் 2 லைன்ஸ் போட்டு 2 டெவலப் ஆகும். ஷெல்லை நான் டெலீட் பண்ணிக்கிறேன். இந்த ஃபேஸில் புதுசாக ஒரு எக்ஸ்ட்ரூட் ஹோல் டெவலப் பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள். ஸோ இந்த ரெக்டாங்கிள் டெப்த் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கன்னா பர்டிகுலர் டிஸ்டன்ஸ், பட் மெட்டீரியல் டு பி ரிமூவ்ட். ஸோ ஹோல்ஸ் போட்டாச்சு. ஸோ நம்ம போட்ட ஹோல்ஸ் இங்கே ஒரு ஹோல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதே மாதிரி ஹோல்ஸ் எனக்கு வேணும். ஸோ இது மாதிரி 1 2 3 4 5 6 இதே மாதிரி இந்த ரோ வைஸ் காலம் வைஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நம்மளால் இது மாதிரி ஹோல்ஸ் பிளேஸ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதே மாதிரி இந்த ரிப் சுற்றி நம்ம ஒன்று தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். இது சுற்றி ஒரு 6 8 வேணும் அப்படின்னாலும் நம்ம ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிரர் ஆப்ஷன். ஸோ மிரர் அப்படின்னா என்னென்னா ஒரு டேட்டா லைனுக்கு ஒரு சைடு உள்ளதை அப்படியே இந்த சைடு கொண்டு வர்றதா மிரர். ஸோ ஒரு ஃபீச்சர் ஒரு டேட்டா லைனை பொறுத்து அதுக்கு ஆப்போசிட்டாக கொண்டு வர்றது மிரர். இந்த ஆப்ஷன்லாம் எப்போ உங்களுக்கு ஹைலைட் ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணியிருந்தால் மட்டும் தான் ஹைலைட் ஆகும். ஸோ எந்த ஆப்ஜெக்டை நீங்கள் மிரர் பண்ண விரும்புகிறீங்களோ அந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த ரிப்பை நான் இந்த சைடு கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ரிப்பை போய் நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ மிரருக்கு நம்மளுக்கு ஹைலைட் ஆகிட்டு. ஸோ மிரர். அடுத்தது மிரர் பிளேன். மிரர் பிளேன் அப்படிங்கிறது எந்த பிளேனை பொறுத்து இந்த ஆப்ஜெக்ட் மிரர் ஆகணும் அப்படிங்கிறதா மிரர் பிளேன். ஸோ செலக்ட் ஒன் ஐட்டம். எந்த மிரர் பிளேன்? இதான் எனக்கு சென்டர் பிளேன். ஸோ ஒரு சைடு வரைஞ்சது அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள டைரக்ஷனில் ஒயிட்டு. ஸோ எந்த மாதிரி காம்பவுண்ட் இருந்தாலும் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ளது டெவலப் ஆயிரும். எக்ஸ்ட்ரூட் வரைஞ்சிருக்கேன். ஸோ இதுவும் எனக்கு அப்படி டெவலப் ஆகணும் அப்படின்னா அங்கிட்டும் போய் இதே மாதிரி வரணும் அவசியம் கிடையாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மிரர் பிளான் எனக்கு சிமெட்ரிக்காக இருக்கணும். ஓகே. ஸோ ஒரு ஆப்ஜெக்ட் சேம் ஒரே மாதிரி 2 பகுதி இருந்துச்சுன்னா ஸோ ஒரு ஆஃபை டெவலப் பண்ணிட்டோன்னா ஸோ இன்னொரு ஆஃபை என்ன பண்ணிடலாம் அப்படியே ஒரு டேட்டம் பிளேன்
டிஃபால்ட்டாக கொடுத்த பிளானாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு ஃபேஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நீங்களாக கிரியேட் பண்ண பிளானாக இருந்தாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிறதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. ஸோ இதான் மிரர் ஆப்ஷன். ஸோ மிரர் எப்போ ஹைலைட் ஆகும்னா ஒரு ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஹைலைட் ஆகும். ஸோ செலக்ட் பண்ணிட்டு மிரர் கமாண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் மிரர் பிளான் எப்பயுமே சிமெட்ரிக்காக சூஸ் பண்ண வேண்டியது அவசியம். இந்த பேட்டர்ங்கிற டூல் நம்பர் ஆஃப் காப்பீஸை டெவலப் பண்ணக்கூடியது. பர்டிகுலர் கண்டிஷனை பேஸ் பண்ணி பர்டிகுலர் பிளேஸ்மெண்ட்டில் பிளேஸ் பண்ணுறது தான் இந்த பேட்டர்னோட வேலை. ஸோ இதை பற்றி பார்த்துடலாம். ஸோ பேட்டர்ன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த ஆப்ஷனை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். ஸோ எந்த ஆப்ஜெக்ட் இந்த ஹோல்ஸ், இந்த ஹோலை நான் வரிசையாக பேட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ பேட்டர்ன். ஸோ பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா 6 டைப்ஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டைமென்ஷன், அடுத்து டைரக்ஷன், ஆக்சிஸ், ஃபில், டேபிள், கர்வ், பாயிண்ட். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் பேட்டர்ன் ஹைலைட் ஆகாது. ஸோ எப்போ ஹைலைட் ஆகும்னா ஒரு பேட்டர்ன் போட்டதுக்கு அப்புறம் இது ஹைலைட் ஆகும். ஸோ இந்த பேட்டர்ன் ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு இன்னொரு பேட்டர்ன் டெவலப் பண்ண போறீங்கன்னா அந்த பேட்டர்ன், அதாவது ரெஃபரன்ஸ் பேட்டர்னா அது கன்வெர்ட் ஆயிரும். ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளது டைமென்ஷன் பேட்டர்ன். ஸோ டைமென்ஷன் பேட்டர்னா ஒரு டைமென்ஷனை பேஸ் பண்ணி இது டெவலப் ஆகுது. ஸோ டைமென்ஷன் எந்த டைமென்ஷனை பேஸ் பண்ணி இது போகணும், இந்த 134. ஸோ 134ங்கிறது எவ்வளோ இருக்கணும். ஸோ இந்த டைரக்ஷனில் உள்ள டைமென்ஷன் 50-50 இருக்கணும். ஸோ அது மாதிரி எத்தனை காம்பனன்ட்ஸ் தேவை, ஒரு 5 ஹோல்ஸ் தேவை. ஸோ எந்த டைரக்ஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணால் கொடுக்குற வேல்யூஸை இதோட டைரக்ஷனை மாத்திர டைமென்ஷனில் போய் இந்த இன்க்ரிமெண்ட் வேல்யூ ஃபர்ஸ்ட் 50 வேண்டாம், -50. ஸோ டைரக்ஷன் நம்ம ஆயிடும். ஸோ எடிட் பண்ணிக்கலாம். ஸோ 6 காம்பனண்ட் வேணும், 7 காம்பனண்ட்ஸ் வேணும். ஸோ நம்பர் ஆஃப் டைரக்ஷன் 2. ஸோ இதே இந்த டைமென்ஷனுக்கு இந்த டைமென்ஷன் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இந்த டைமென்ஷன் மென்ஷன் பண்ணிக்கிற மாதிரி இது ஒரு 50. ஸோ 50 ஆகிட்டு போகுது. ஸோ ரிவர்ஸில் வரணும்னா -50. ஸோ எத்தனை ரோஸ் வேணும், இதில் 6 கேட்டுரும். 1 2 3 4 5 6 காலம் எனக்கு ஆட் ஆயிருக்கு. அதே மாதிரி இதில் 6 ரோ வேணும் அப்படின்னா 6. ஸோ கொடுத்த 2 டைமென்ஷனை பேஸ் பண்ணி இந்த பேட்டர்ன் டெவலப் ஆகும். ஓகேன்னு கொடுத்துட்டீங்கன்னா ஓகே, இந்த ஹோல்ஸ் அப்படியே பிளேஸ் ஆகிருக்கு. இப்போ நீங்கள் டெவலப் பண்ண பேட்டர்னை மட்டும் டெலிட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் டெலிட் பேட்டர்ன். ஸோ டெலிட் அப்படின்னா இதோட சோர்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ நான் இந்த பேட்டர்ன் பண்ணுறதுக்காண்டி ஃபஸ்ட்டு சூஸ் பண்ண ஆப்ஜெக்ட்டும் சேர்ந்து டெலிட் ஆகும். ஸோ டெலிட் பேட்டர்னா எனக்கு புதுசாக ஃபார்ம் பண்ண, அதாவது சோர்ஸை விட்டுட்டு மற்ற சைல்டெல்லாம் எனக்கு டெலிட் ஆகிடும். ஸோ இதுதான் டைமென்ஷன் பேட்டர்ன். ஸோ அடுத்து டைரக்ஷன் பேட்டர்ன். ஸோ இது டைமென்ஷன் பேஸ் இல்லாமல் ஒரு டைரக்ஷனை பேஸ் பண்ணி இருக்கிறது. ஸோ ஒரு எட்ஜஸ், ஒரு ஆக்சிஸ், ஸோ டேட்டம் லென்ஸ் எதாக இருந்தாலும் நம்ம டைரக்ஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே உள்ள காம்பனன்ட்ஸ், இந்த எட்ஜை கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த டைரக்ஷன். ஸோ இந்த எட்ஜ் இந்த டைரக்ஷனில் போகும், அப்படி இல்லைன்னா இந்த டைரக்ஷனில் போகும். ஸோ இந்த டைரக்ஷனை மென்ஷன் பண்ணிவிட்டு எத்தனை வேணும், அது மாதிரி ஒரு 5 வேணும். ஸோ ஒன்றுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஸோ ஒன்றுக்கும் இண்டிவிஜுவல் டிஸ்டன்ஸ் 50. ஸோ அது மாதிரி செட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இதே மாதிரி இது ரிவர்ஸில் வேணும், இல்லைன்னா இந்த லெஃப்ட் சைடு வேணும் அப்படின்னா இன்னொரு எட்ஜ் சொல்கிறேன். ஸோ அந்த எட்ஜ் தான் இந்த எட்ஜ். ஸோ இந்த டைரக்ஷன் ஒன்று இகிட்டு போகும், ஒன்று இகிட்டு போகும். ஓகே கொடுத்தீங்கன்னா 2 டெவலப் ஆகிருக்கும். ஸோ இது டெலிட் பண்ணாலும் டெலிட் பேட்டர்ன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இந்த ட்ரிப்பை நான் இப்படி சுற்றி கொண்டு வரணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு உள்ள டைமென்ஷன் பேட்டர்னாலையோ இல்லை டைரக்ஷன் பேட்டர்னாலையும் செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல ரிப்பை சூஸ் பண்ணுங்கள், பேட்டர்ன். ஸோ ஆக்சிஸ் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன், இந்த ஆப்ஜெக்ட் ஒரு காப்பி, நம்பர் ஆஃப் காப்பீஸ் எப்படி டெவலப் ஆகணும் அப்படின்னா இந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேஷனில் கிரியேட் ஆகணும். ஸோ ஆக்சிஸ் பேட்டர்ன். ஸோ எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இந்த ரொட்டேஷன் கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத இந்த ஆக்சிஸ். ஸோ இதுக்கு தான் நம்மள்ட்ட ஆக்சிஸ், டேட்டா ஆக்சிஸ் எல்லாமே தேவைப்படும். ஸோ டிஃபால்ட்டாக இருக்கிறது 4 ஆப்ஜெக்ட். ஸோ ஒன்று 90 டிகிரியில் ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு தேவை 6 அப்படின்னா 6 அப்படின்னு டைப் பண்ணிங்க. ஸோ 6. ஸோ 6 எப்படி தெரியுது அப்படின்னா 90, ஒன்றுக்கும் 90 அப்படிங்கிறது. ஸோ இது மாதிரி 90 பிளேஸ் ஆகிறதுனால அடுத்த 2 இதிலே செட் ஆகிருக்கு. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது என்ன ஆப்ஷன்னா இந்த ஆப்ஜெக்டை 6 ஆப்ஜெக்டையும் 360 ஆங்கிள்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணிடு. ஓகே 360. ஸோ இதோட வேல்யூஸ் மாற்றிடலாம். இந்த 6 ஆப்ஜெக்டையும் எனக்கு 270குள்ளே பிளேஸ் பண்ணணும் அப்படின்னா 270. இந்த 6 ஆப்ஜெக்டையும் 360னா 360. இல்லை நான் இண்டிவிஜுவலாக கொடுக்க போகிறேன் வேல்யூஸ்னா இந்த வேல்யூஸ். இது ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஆங்கிளுக்கும், அதாவது ஒவ்வொரு காப்பீஸுக்கும் உள்ள பிட்வீன் டிஸ்டன்ஸ் இது, அது மொத்த டிஸ்டன்ஸ் கவரிங் ஏரியா. ஸோ அதே மாதிரி உள்ள இது செகண்ட் ரோ. ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் ஒன்று கிரியேட் ஆயிரும். ஸோ இது மாதிரி லென்த்தான ஒரு சாஃப்ட்டுக்கு எனக்கு சப்போர்ட் தேவைன்னா நான் ரிப்பை தான் யூஸ் பண்ணிக்குவேன். அந்த ரிப்பை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அது நம்பர் ஆஃப் காப்பீஸாக வேணும் அப்படின்னா அதில் பேட்டர்ன்ஸுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபில் பேட்டர்ன். ஸோ அப்படின்னா நம்ம வரைகிற ஸ்கெட்சுக்குள்ளே நான் செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக என்டையராக செட் ஆயிரும். ஸோ இந்த ஆப்ஜெக்டை சூஸ் பண்ணிங்க, பேட்டர்ன்,
டைப்ஸை மாற்றுறதுனால கிளிக் பண்ணி ஸோ எந்த டைப்ஸ் வேணும் அப்படின்னா ஃபில் பேட்டர்ன். ஸோ ஃபில்லுக்கு தேவை ஒரு ஸ்கெட்ச். ஸோ அந்த ஸ்கெட்ச் வரைஞ்சிட்டு அந்த ஸ்கெட்சுக்குள்ளே அது ஃபுல்லாக ஃபில் ஆகிடும். ஸோ ஸ்கெட்ச் எங்கே வரையணும், இங்கே ரெஃபரன்ஸில் ஸ்கெட்ச்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ டிஃபைன் பண்ண போகிறோம். டிஃபைன் பண்ணுறப்பயே எந்த பிளானில் உங்களோட ஸ்கெட்ச் இருக்க போகுதுங்கிறத சூஸ் பண்ணீங்க. இந்த பிளானில் தான் என் பேட்டர்ன் வரணும், அது ஃபில் ஆகணும் ஸ்கெட்ச். ஸோ எந்த ப்ரொஃபைலுக்குள்ளே அந்த பேட்டர்ன், அதாவது உங்களோட பேட்டர்ன் இந்த இடத்துல இருக்குது. ஸோ எந்த ப்ரொஃபைலுக்குள்ளே அந்த பேட்டர்ன் ஃபில் ஆகணும் அப்படிங்கிறத ஒரு ப்ரொஃபைல் ஒன்று ஃபார்ம் பண்ணி, ஸோ உங்களுக்கு விருப்பமான ஷேப் எந்த ஷேப்பில் அந்த பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகணுமோ அது மாதிரி கிரியேட் பண்ணீங்க. ஓகே, இது கண்டிப்பாக க்ளோஸ் லூப்பாக தான் இருக்கணும். ஸோ என் பேட்டர்ன் தனியாக இங்கே இருக்குது, பட் நான் போட்ட லூப் இங்கே இருக்குது. ஸோ என்ன கண்டிஷன் அப்படின்னா, இந்த சூஸ் பண்ண பேட்டர்ன் நான் சூஸ் பண்ண, அதாவது வரைஞ்ச ட்ரெஜெக்டரிக்கு உள்ளர அப்படியே ஃபில் ஆகணும் பர்டிகுலர் டைமென்ஷனோட அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ 4 ஃபில் ஆகிருக்கு. ஸோ என்னென்னா அவங்களோட டிஸ்டன்ஸ் 110 இருக்குது. எனக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆக வேண்டாம், டிஸ்டன்ஸை கம்மி பண்ணலாம் அப்படின்னா நான் வெறும் 15 செட் பண்ணுறேன். ஸோ 50. ஸோ இந்த ட்ரெஜெக்டரி, அதாவது இந்த லூப்புக்குள்ளே 50 கேப் விட்டு எத்தனை பேட்டர்ன், அதாவது எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் அதனால் வைக்க முடியுமோ அத்தனையும் இது செட் பண்ணிடும். ஸோ இதை அடிக்க வைக்கிற ஷேப் எப்படி இருக்குன்னா ரெக்டாங்கல் ஷேப், அதாவது இந்த ஷேப்பில் இருக்குது. ஸோ இந்த ஷேப்பை மாற்றிக்கலாலும் இத்தனை ஷேப் இருக்குது. ஸோ இது ரெக்டாங்கல் ஷேப். எனக்கு அடிக்க வைக்கிறப்ப எனக்கு ஸ்லாண்டிங்காக ஒரு ரெக்டாங்கல் மாதிரி கிரியேட் ஆகனாலும் ஸ்லாண்டிங் ரெக்டாங்கல், இல்லை ஒரு சர்க்கிளை பேஸ் பண்ணி எனக்கு அடிக்க வைக்கணும்னாலும் சர்க்கிளை பேஸ் பண்ணி. இது சென்டர் பாயிண்ட் சர்க்கிள். நான் சூஸ் பண்ண பேட்டர்ன் தான் இதோட சென்டர். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு சர்க்கிள் கிரியேட்டு. இதோட ரேடியஸ் இன்க்ரீஸ் ரேடியஸாக டெவலப் ஆகிருக்கு. இது பாக்ஸ் அவுட்டர், அதாவது நீங்கள் போட்டு ட்ரெஜெக்டரியில் மட்டும் இதோட பேட்டர்ன் டெவலப் ஆகிருக்கும். ஃபுல்லாக என்டையர் டெவலப் ஆகாமல் இது மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷேப்பில் அப்படியே வரிசையாக எனக்கு டெவலப் ஆகணும் அப்படின்னா ட்ரெஜெக்டரி வச்சுட்டு இது ட்ரெஜெக்டரி, அதாவது பாத் வரைஞ்ச ஸ்கெட்சில் மட்டும் இது கர்வில் மட்டும் இது பிளேஸ் ஆகிருக்கும். இது டிஸ்டன்ஸ், ஒவ்வொரு டிஸ்டன்ஸையும் கண்ட்ரோல் பண்ணுறது. இதுதான் ஃபில் பேட்டர்ன். டெவலப் ஆகிட்டு. ஸோ இந்த பேட்டர்ன் வேண்டாம் அப்படின்னா ரைட் கிளிக், டெலிட் பேட்டர்ன். ஸோ ஒரு கர்வை பேஸ் பண்ணி நீங்கள் போட போகிற ஒரு கர்வுலேயே உங்களோட பேட்டர்ன் டெவலப் ஆகணும் அப்படின்னா கர்வ் பேட்டர்ன். ஸோ எந்த இடத்துல அந்த கர்வ் இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே கர்வ் வரைஞ்சிருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த கர்வ் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இப்போ வரைஞ்சிக்கலாம். ஸோ டிஃபைனில் எந்த இடத்துல அந்த கர்வ் வேணும், இந்த ஃபேஸில் வேணும், ஸ்கெட்ச். ஸோ இந்த இடத்துல ஒரு கர்வ் ஒன்று ஃபார்ம் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளைனை யூஸ் பண்ணி நான் கர்வ் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஆரம்பித்து எனக்கு உங்களோட ப்ரொஃபைல் கண்டிஷன் என்னவோ அது மாதிரி ஒரு ட்ரெஜெக்டரி ஃபார்ம் பண்ணிங்க. அது வேணாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் போட்ட கர்வில் மட்டும்தான் அந்த காப்பீஸ் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ எத்தனை காப்பீஸ் இருக்குன்னா ஒரு 6 காப்பீஸ் கிரியேட் ஆகிருக்கு. ஏன் அப்படின்னா ஒன்றுக்குள்ள டிஸ்டன்ஸ் 110. நான் டிஸ்டன்ஸை கொடுக்க விரும்பலை, இந்த கர்வில் ஆகும்போது எனக்கு 10 வேணும். டிஸ்டன்ஸ் எவ்வளோ நாள் இருக்குன்னா இங்கே மாற்றிங்க. ஸோ இதில் மொத்தம் எனக்கு 15 வேணும். இந்த பிட்வீன் டிஸ்டன்ஸ் அதுவே கால்குலேட் ஆகிரும். இங்கே டிஸ்டன்ஸ் எனக்கு நம்பர் ஆஃப் காப்பீஸ் முக்கியம் இல்லை, ஒன்றுக்குள்ள டிஸ்டன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ ஒன்றுக்குள்ள டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக 30 இருக்கணும். பட் எத்தனை நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்தாலும் பரவாயில்ல அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது டிஸ்டன்ஸ், அடுத்து உள்ளது நம்பர் ஆஃப் காப்பீஸ். சூஸ் பண்ண கர்வில் மட்டும் அந்த பேட்டர்ன் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அந்த பேட்டர்னை மட்டும் டெலிட் பண்ண போகிறோன்னா டெலிட் பேட்டர்ன். ஸோ அடுத்து பாயிண்ட் பேட்டர்ன். ஸோ எந்த ஃபேஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வைக்க போகிறீங்கன்னு ஸ்கெட்ச் மூலியமாக அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறதுன்னா ரெஃபரன்ஸ். ஸோ அடுத்து ஒரு ஸ்கெட்ச் பாயிண்ட் ஒன்று வைக்கிறோம். ஸோ அதுக்காண்டி ஒரு பிளானை சூஸ் பண்ணுறதுனா ஸோ டிஃபைன். ஸோ எந்த ஃபேஸில் ஸ்கெட்ச் பாயிண்ட் வைக்க போகிறோமோ அந்த ஃபேஸையோ இல்லை டிட்டர்மினையோ கிளிக் பண்ணிங்க. ஸோ இந்த ஃபேஸில். ஸோ இதான் உங்களோட சோர்ஸ், நீங்கள் சால்வ் பண்ண ஆப்ஜெக்டோட பேட்டர்னோட சோர்ஸ். ஸோ வேறு எங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் ஒரு சின்ன பாயிண்ட் ஒன்று வைக்க போகிறோம். ஸோ பாயிண்ட். ஸோ எங்கே வேணும், இங்கே ஒரு பாயிண்ட் தேவை. ஸோ இங்கே ஒரு பாயிண்ட் தேவை, இங்கே ஒரு பாயிண்ட் தேவை. ஸோ இந்த பாயிண்டோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு, இந்த பாயிண்ட் டிஸ்டன்ஸ் எவ்வளவு. ஸோ அந்த பாயிண்ட் நம்பரோட சோர்ஸ்லேருந்து இந்த பாயிண்ட் ஒரு 250, இதோட ஹரிசாண்டல் லென்த் 250, இதோட வெர்டிக்கல் லென்த் 50. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பாயிண்ட்டையும் நான் அரெஸ்ட் பண்ணி முடிச்சுட்டு ஓகேன்னு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ எங்கெல்லாம் தேவையோ அங்கெல்லாம் பேட்டர்ன் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஓகே, ஸோ நான் வச்ச எங்கெல்லாம் டிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி பாயிண்ட் வச்சோமோ அங்கெல்லாம் நான் பாயிண்ட் கிளிக் ஆகிட்டு. ஸோ இது சோர்ஸ், இது நான் வச்ச 3 பாயிண்ட், டைமென்ஷனோட வச்ச 3 பாயிண்ட் இடத்துலையும் இந்த பேட்டர்ன் டெவலப் ஆகிட்டு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ ரெஃபரன்ஸ் பேட்டர்னா என்னன்னா, ஏற்கனவே ஒரு பேட்டர்ன் ரெஃபரண்டாக எடுத்துக்கிட்டு இந்த பேட்டர்ன் ட்ராவல் ஆகும். ஸோ அதுக்காண்டி ஒரு ஆப்ஜெக்ட் நான் டெவலப் பண்ணிக்கிறேன். ஸோ பழைய பேட்டர்னை நான் டெலீட் பண்ணுறேன். டெலீட் பேட்டர்ன். ஓகே, ஸோ இந்த இதை நான் பேட்டர்ன் பண்ணுறேன். ஸோ என்ன பேட்டர்னா டைரக்ஷன் பேட்டர்ன். ஸோ இந்த டைரக்ஷனில் ஒன்று.
ஸோ எத்தனை நம்பர் ஆஃப் வேணும் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுத்துருவேன். ஸோ 5 நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ அது மாதிரி செகண்ட் ரோவில் எவ்வளோ ஐட்டம்ஸ் வேணுங்கிறத நான் இதில் கொடுத்துருவேன். ஓகே, இதான் சோர்ஸ். ஸோ இதெல்லாம் பேட்டர்னாக டெவலப் ஆனது. ஸோ இப்போ இந்த சோர்ஸில் வேறு எதுவும் நான் ஆல்ட்ரு பண்ணுறேன், சோர்ஸில் வேறு எதுவும் நான் அப்ளை பண்ணுறேன், அதாவது பிக் அண்ட் ப்ளேஸ் ஃபீச்சர் செகண்டரி ஃபீச்சர் அப்ளை பண்ணுறேன்னா அந்த அப்ளை பண்ண செகண்டரி ஃபீச்சரை எல்லா பேட்டர்னுக்கும் அப்ளை பண்ண முடியுமா? ஸோ அதான் ரெஃபரன்ஸ் பேட்டர்ன். ஸோ இந்த எட்ஜுக்கு நான் ரவுண்ட் டூல் அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ரவுண்ட் ப்ராசஸை நான் எல்லா பேட்டர்னுக்கும் அப்ளை பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வாட்டியும் அப்ளை பண்ணுறது கஷ்டம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இந்த ரவுண்ட் டூவில் பேட்டர்ன் பண்ணுறேன். ஸோ என்ன பேட்டர்னா ஆட்டோமேட்டிக்காக இது ரெஃபரன்ஸ் பேட்டர்ன் மட்டும் தான் எடுத்துக்கும், மற்ற எதுவுமே இது ஹைலைட் ஆகாது. ஸோ ரெஃபரன்ஸ் பேட்டர்னா ஆட்டோமேட்டிக்காக ஹைலைட் ஆயிரும். ஸோ இதெல்லாம் பேட்டர்ன்ஸ் வரக்கூடிய பாயிண்ட்ஸ். ஸோ இதில் இந்த கார்னர் இந்த கார்னர் இது மூலம் எனக்கு பேட்டர்ன் ஆக வேண்டாம்னு கிளிக் பண்ணினா ரெட் கலரில் மாறும். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இதை நான் கிளிக் பண்ணி ஒயிட் கலராக மாற்றிட்டேன்னா அந்த இடத்துல எனக்கு பேட்டர்ன் டெவலப் ஆகாது. ஸோ ஓகே கொடுத்து பாருங்கள், எனக்கு எல்லாம் டெவலப் ஆகும். ஓகே, அந்த பேட்டர்ன் இந்த பேட்டர்னை போய் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பேட்டர்ன் டெவலப் ஆகிருக்கு. இது ரெண்டும் எக்ஸப்ட் விட்டுட்டு டெவலப் ஆகிட்டு, இதுதான் ரெஃபரன்ஸ் பேட்டர்ன். க்ரியோவில் அடுத்து பார்க்க போகிறது பார்ட் மாடலிங், அதாவது 3D ஆப்ஜெக்ட் எப்படி டெவலப் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, நான் நியூ பட்டன். ஸோ நியூ பட்டன் கிளிக் பண்ணுறது மூலியமாக எனக்கு ஒரு சின்ன டேபிள் காலம் ஓப்பன் ஆகுது. ஸோ அதில் பார்ட். ஸோ பார்ட்டில் 2 சப்டேப் இருக்குது, ஒன்று சாலிட் ஒன்று சீட் மெட்டல். ஸோ சாலிட் ஆப்ஜெக்ட் பண்ண போகிறது அப்படின்னா சாலிட்டை பிக் பண்ணிங்க. ஸோ அதுக்குள்ளே நேம் டிஸ்பிளேல கேட்கும். ஸோ என்ன நேம் கொடுத்து உள்ளே போகணுமோ அதுக்குள்ளே நேமை டைப் பண்ணி இங்கே யூஸ் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுங்கிற ஆப்ஷனை அன்டிக் பண்ணிடலாம். ஸோ இது டிக்லேயே இருந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்ச்சஸுங்கிற யூனிட்ஸில் இந்த பார்ட்ஸ் எல்லாம் ஜென்ரேட் ஆகும். ஸோ அன்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்னால் இன்ச்சஸ்லேருந்து மில்லிமீட்டருக்கோ இல்லை இன்ச்சஸ்லேருந்து மீட்டருக்கோ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அன்டிக் பண்ணிவிட்டு ஓகேன்னு கிளிக் பண்ணால் ஒவ்வொரு யூனிட்ஸும் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ அதில் MMNS அதாவது மில்லிமீட்டர் நியூட்டன் சைடுங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஓகே கொடுத்தாச்சு. ஸோ இதில் பார்ட் மாடலுக்குள்ள எல்லா டூல்ஸும் ஹைலைட் ஆகிற மாதிரி ஒரு ஒர்க் அட்மைஸ்க்கு டெவலப் ஆகிட்டு. ஸோ இதில் ஷேப்புகள் ஆப்ஷன், அதாவது 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ணுறக்கூடிய ஜென்ரேட்டிங் டூல்ஸ் எக்ஸ்ட்ரூட், ரிவால்வ், ஸ்வீப், டு பிளண்ட், ஷேப்புக்குள்ள பிளண்ட் அண்ட் ரொட்டேஷன் பிளண்ட். ஸோ இது எல்லாமே புதுசாக ஒரு 3D ஆப்ஜெக்டை ஜென்ரேட் பண்ணக்கூடிய டூல்ஸ். ஸோ அந்த டூல்ஸை எடிட் பண்ணுற டூல்ஸ் எல்லாமே இன்ஜினியரிங் டேட்டாஸ்குள்ளே இருக்குது. ஸோ ஹோல்ஸ், ரவுண்ட், ஜாம்பர் எல்லாமே இன்ஜினியரிங் டேட்டாவில் இருக்குது. ஸோ இதை காப்பி பண்ணுற ஆப்ஷன், சர்ஃபேஸ் ஆப்ஷன் எல்லாமே எடிட்டிங் டூல்ஸ். ஸோ இது எல்லாமே சர்ஃபேஸ் மாடல். ஸோ புதுசாக ஒரு மாடல், அதாவது 3D ஆப்ஜெக்ட் டெவலப் பண்ண போகிறோம்னா பேசிக் ஸ்கெட்ச், 2D ஸ்கெட்ச் நம்மளுக்கு தேவை. ஸோ அதுக்கான ஸ்கெட்ச் ஆப்ஷன் தான் இந்த ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்ச் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பிளானில் நம்ம ஸ்கெட்ச் வரைய போகிறோம்னு ஃபஸ்ட்டு டிஃபைன் பண்ணிடணும். அதாவது ரைட், டாப் ஆர் ஃப்ரண்ட், எந்த பிளானில் ஸ்கெட்ச் ஒன்று வரைய போகிறோம். ஸோ ஸ்கெட்ச்னு பிக் பண்ணிங்க. ஸோ எந்த பிளானில் ஸ்கெட்ச் வரையணுங்கிறது சூஸ் பண்ண சொல்லும். ஸோ டாப்பில் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கேருந்து சூஸ் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா மாடல் ட்ரீ. ஸோ இந்த மாடல் ட்ரீ என்னால் சூஸ் பண்ணிக்க முடியும். சூஸ் பண்ணிட்டு ஸ்கெட்ச் அப்படின்னு பிக் பண்ணிங்கன்னா சூஸ் பண்ண பிளானு பேரலாக எனக்கு ஸ்க்ரீனுக்கு ஹைட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நம்ம ஸ்கெட்ச் டூல்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆகும். ஸ்கெட்சிங் டூல்ஸ், எடிட்டிங் டூல்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் டூல்ஸ் அண்ட் டைமென்ஷன் எல்லாமே பிளேஸ் ஆகி ஒரு டிக் அண்ட் அன்டிக் இருக்கும். ஸோ இது இந்த ஸ்கெட்ச் மாடல் விட்டு வெளியே போகிறது, இது எனக்கு வரைஞ்ச ஸ்கெட்சை வேண்டாம் நெக்லெக்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ புதுசாக ஒரு ஸ்கெட்ச் வரைகிறோம். ஸோ இதை ரெக்டாங்கிள், டைமென்ஷன் 500, ஆஃப் 215 ரெக்டாங்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணியாச்சு. ஸோ இந்த வரைஞ்சது ரெக்டாங்கிளை நான் 3D ஆப்ஜெக்ட், அதாவது டெப்த்து கொடுத்து இதை 3Dயாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த ஸ்கெட்சை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஸ்கெட்சை எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிறதா அந்த ஓகே. இது ஸ்கெட்ச் ஒன்று வரைஞ்சிட்டோம். ஸோ அதை ரொட்டேட் பண்ணி நம்ம ஸ்கெட்சை வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஸ்கெட்சை எக்ஸ்ட்ரூட் அப்படிங்கிற டூலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரூட். ஸோ நம்ம வரைஞ்ச ஸ்கெட்சு டெப்த், நான் வரைஞ்ச ஸ்கெட்ச் இந்த இருக்குது, இதோட டெப்த் எவ்வளோதுன்னு இந்த ஐக்கானை அப்படி சேஞ்ச் பண்ணி இதோட மாற்றிக்க முடியும். ஸோ இங்கே உள்ளதான் வரைஞ்ச ஸ்கெட்ச் எவ்வளோ டெப்த்துக்கு ஆட் ஆகணும், அதாவது Z டைரக்ஷனில் எவ்வளோ ஆட் ஆகணும்னு சொல்கிறது தான். ஸோ 100 mm நான் வரைஞ்ச ரெக்டாங்கிள் 100 mm டெப்த் கிரியேட் ஆகிட்டு. ஸோ இதுதான் எக்ஸ்ட்ரூட். ஸோ இது ரிவர்ஸ், நான் வரைஞ்ச இடத்துலேருந்து எனக்கு டாப் சைடில் எக்ஸ்ட்ரூட் 100 mm போயிருக்கு, எனக்கு பாட்டம் சைடில் வேணும் அப்படின்னா அதோட ஃப்ளிப் டைரக்ஷன், ஃப்ளிப் மூலியமாக அதோட டைரக்ஷன் கண்ட்ரோல் பண்ணிக்க. ஸோ இதை வேலும் நான் சேஞ்ச் பண்ணேன்னா 150 இல்லை 50ன்னு சேஞ்ச் பண்ணிக்க முடியும்னா ஓகே டிக். ஒரு ரெக்டாங்கிள் 3D ஆப்ஜெக்ட் டெவலப் ஆகிட்டு. ஸோ நம்ம இப்போ யூஸ் பண்ணது எக்ஸ்டீரியர் ஸ்கெட்ச். ஏன் அப்படின்னா இந்த வெளியே உள்ள ஸ்கெட்சை யூஸ் பண்ணி நான் இந்த டூலை யூஸ் பண்ணிக்கிறேன். இல்லை
நான் நேரடியாக உள்ள எக்ஸ்ட்ரூடில் போனாலும் உள்ளே பிளேஸ்மெண்ட்டில் டிஃபைனில் ஒரு ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ இங்கே போய் நான் ஸ்கெட்ச் வரைஞ்சிருந்தேன் அப்படின்னா இது பேர் இன்டீரியர் ஸ்கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் புதுசாக நேரடியாக போய் வரைகிறதுக்காண்டி எக்ஸ்ட்ரூங்கிற டூலை யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்மள்ட்ட எந்த ஸ்கெட்சுமே இல்லை, புதுசாக இனிமேல் வரைய போகிறோம். ஸோ அப்படிங்கிறப்ப பிளேஸ்மெண்ட் டிஃபைன் எந்த பிளானில் நான் ஸ்கெட்ச் வரைய போகிறேன். ஸோ அந்த 3 பிளான் ரைட் டாப் ஃப்ரண்ட் 3ல் ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா இந்த சர்ஃபேஸ் டெவலப் பண்ண எக்ஸ்ட்ரூட் சர்ஃபேஸ் டெவலப் பண்ணால் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸ் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் பிக் பண்ணிக்கிறேன். பிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச். ஸோ இந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் தான் ஸ்கெட்ச் பண்ண போகிறேன் அப்படின்னா ரெக்டாங்கிள் லென்த். ஸோ இதோட லென்த் 50, இதோட 50. ஸோ இதுலேருந்து இது 150 150. ஸோ அந்த ரேஞ்ச். ஸோ இதுமாரி 4 இடத்துலையும் வேணும்னா சென்டர் லைன் வரைஞ்சிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இதை மிரர் பண்ணிக்கிட்டு வச்சிடலாம். ஸோ இது மிரர். அதே மாதிரி இந்த 2 ரெக்டாங்கிளும் இந்த சென்டரை பொறுத்து மிரர் ஆகும். ஓகே. ஸோ ஸ்கெட்செல்லாம் கரெக்டாக வரைஞ்சாச்சு அப்படின்னா அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஓகே. ஸோ அதுக்கு அடுத்த ப்ராசஸ் ஆட்டோமேட்டிக்காக எனக்கு லென்த்துக்கு டெவலப் ஆகிருக்கும். ஸோ கண்ட்ரோல் பண்ணாலும் 100 லென்த் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இல்லை நான் அப்ராக்சிமேட்டாக வரைகிறேன் அப்படின்னா லென்த்தை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த லென்த்து 300 இருக்கட்டும். 300 எஸ், எனக்கு 300 இருக்குது. ஸோ ஓகே, எல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே டிக். ஸோ இதான் எக்ஸ்ட்ரூட். நான் இனிமேல் ஒரு ஸ்கெட்சை வரைஞ்சி அந்த ஸ்கெட்சை நான் இந்த டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணேன் அப்படின்னா அது பேர் எக்ஸ்டீரியர் ஸ்கெட்ச். இல்லை நேரடியான டூலை யூஸ் பண்ணுறது மூலியமா நான் உள்ளே போய் ஸ்கெட்சை வரைஞ்சேன்னா அது பேர் இன்டீரியர் ஸ்கெட்ச். ஸோ இது 2 வழியாகவும் இந்த எக்ஸ்ட்ரூடுங்கிற டூலை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எக்ஸ்ட்ரூட் டூலுங்கிற நிறைய ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது சாலிட், அடுத்து உள்ளது சர்ஃபேஸ். ஸோ இங்கே உள்ளது திக்கன் மெட்டீரியல்ஸ். ஸோ சர்ஃபேஸ் அப்புறம் பார்க்கலாம். ஸோ சாலிடுங்கிறது ஃபுல்லாக நான் வரைஞ்ச ஸ்கெட்சு ஃபுல்லாக சாலிடாக டெவலப் ஆகும். சப்போஸ் நான் திக்கன் ஆப்ஷனை சூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா பிளேஸ்மெண்ட் டிஃபைன் இந்த சர்ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸ்கெட்ச். ஸோ இங்கே ஒரு சென்டரில் ஒரு சர்க்கிள் போட்டுக்கிறேன். ஸோ டயமீட்டர் 180. ஸோ டெவலப் ஆகுது. ஸோ எதனால் டெவலப் ஆகுதுன்னா ஃபுல் சாலிடாக இருக்குது. சப்போஸ் இது ஆப்ஷனா திக்கன் அப்படின்னு மாத்திரன்னா இது சர்ஃபேஸ் இந்த திக்கனாக மட்டும்தான் இருக்கும். ஃபுல் சாலிடாக டெவலப் ஆகுது. ஸோ இது திக்கன்னா இந்த திக்கனுக்குள்ளே எவ்வளோ திக்னஸ் மெயின்டைன் ஆகணும். ஸோ இது ஒரு 10. ஸோ நான் சர்க்கிள் 10ங்கிற திக்னஸுக்கு மெயின்டைன் ஆகுது. போட்ட சர்க்கிளுக்கு திக்னஸ் 10 mmங்கிற திக்னஸ் அவுட்டரில் ஆட் ஆகணுமா இல்லை இன்சைடில் ஆட் ஆகணுமா அப்படின்னு சொல்கிறதா. ஸோ அதோட ஹைட்டு 100 ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இது திக்கன் மெட்டீரியல். சப்போஸ் நம்ம திக்கனை இப்போ ரிமூவ் பண்ணோன்னா ஃபுல்லாக சாலிடாக கன்வெர்ட் ஆகிடாது. அதோட ஹைட்டை 15 கம்மி பண்ணிக்கிறேன். திக்கன் மெட்டீரியல்ஸாக மாற்றிக்கிறேன். ஓகே. ஸோ இது வேணால் போதும் அப்படின்னா டிக். ஸோ ஃபுல்லாகவே சாலிட் டெவலப் பண்ணுற ஆப்ஷன். அதே எக்ஸ்ட்ரூடில் நான் கட் வேணும். எக்ஸ்ட்ரூட் ஷேப்பில் வரைஞ்ச ஸ்கெட்சு பர்டிகுலர் டெப்த்துக்கு போகிற வழியில் எங்கெல்லாம் அந்த மெட்டீரியல் இன்சைடாக இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்துல எல்லாம் மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் மெட்டீரியல் ரிமூவ். ஓகே. ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்டில் டிஃபைன் இந்த ஃபேஸில் ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். மூணு ஸ்கெட்ச் வரைஞ்சிருக்கேன். இது லென்த் வேணாலும் சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 70. ஓகே. டிக் கொடுக்கும்போது நான் வரைஞ்ச இடத்துலேருந்து ஒரு டைரக்ஷன், அதாவது ஏதாவது ஒரு டைரக்ஷனில் எனக்கு எக்ஸ்ட்ரூட் லென்த்து டெவலப் ஆகும். அதே நான் ஃப்ளிப் அடித்து மாற்றினேன்னா ஆப்போசிட்டில் டெவலப் ஆகுது. ஸோ எங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவ். அந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகிடும். கிளாஸ் மூலியமாக நான் ப்ரிவியூவில் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வரக்கூடிய ஃபைனல் அவுட்புட் இப்படி தான் ப்ரிவியூவில் காமிக்கும். ஸோ ஓகே, இது என்ன போதும் அப்படின்னா டிக் அடிச்சிங்கன்னா டிக். ரைட் கிளிக், அதுக்கப்புறம் எடிட் டெஃபினேஷன். ஸோ அதில் எவ்வளோ லென்த், இந்த சேம் லென்த்தை 300 நான் ப்ளேஸ் பண்ணால் 300 மட்டும் அந்த கட்டிங்ஸ் இருக்கும். இல்லை லென்த்து எக்ஸாக்டாக தெரியலை அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் அப் டு சர்ஃபேஸ், எந்த சர்ஃபேஸ் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகணும். கிளிக் பண்ணிட்டு நான் இங்கே வரைஞ்ச ஸ்கெட்ச் இந்த சர்ஃபேஸ் முடியும் வரணும்
அப்படின்னா இந்த சர்ஃபேஸ் மட்டும் எனக்கு டெவலப் ஆயிடும். ஸோ இதான் எக்ஸ்ட்ரூட் ப்ராசஸ். எக்ஸ்ட்ரூடில் இந்த டேட்டம் பிளானில் ஒரு ஸ்கெட்ச் வரைஞ்சிக்கிறேன். ஸோ வரைஞ்ச ஸ்கெட்ச் ஏதாச்சும் ஒரு டேரக்ஷனில் இந்த டேரக்ஷன் இல்லை இந்த டேரக்ஷனில் தான் போக முடியும். ஸோ இப்போ ரெண்டு பக்கெட்டும் போகணும். ஸோ ஃப்ளிப் மாதிரி இப்போ அப்படின்னா இங்கே சிமெட்ரிக் ஆப்ஷன் வரைஞ்ச இடத்துலேருந்து டபுள் டேரக்ஷன். ஸோ இங்கே 500ன்னு கொடுத்தேன் அப்படின்னா வரைஞ்சது 250 அடையிருக்கும். ஸோ இல்லை ஒரு டேரக்ஷனில் 300 ஒரு டேரக்ஷனில் மாற்றி மாற்றி வேணும் அப்படின்னா இங்கே நார்மலே வச்சுட்டு ஸோ இந்த சைடுக்கு ஒரு 300 பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் 100 தான் இருக்கணும் அப்படின்னா ஆப்ஷனில் பிளைண்டில் எவ்வளோ வேல்யூஸ் 100 ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ இதான் மெட்டீரியல் ரிமூவ் அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். மெட்டீரியல் ஆட் அப்படின்னா அந்த மெட்டீரியல் சைடு டெவலப் ஆகும். மெட்டீரியல் ரிமூவ். அடுத்து நம்ம பண்ணுற எக்ஸ்ட்ரூடு டேப்பராக இருக்கணும். ஸோ பண்ணும்போது ஸ்ட்ரைட்டாக பேரலாக போகாமல் டேப்பராக கிரியேட் ஆகிட்டே போகணும் அப்படின்னா ஸோ எக்ஸ்ட்ரூடில் ஆப்ஷனில் இங்கே ஆட் டேப்புங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெட்ச் எக்ஸ்ட்ரூடுக்கு தேவையான ஸ்கெட்ச் ஒன்று ஏதாச்சும் ஒரு டேட்டம் பிளான்லேயே ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ்லையும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஸில் வரைஞ்சாச்சு. ஸோ இதுக்கு ஒரு சின்ன ரெக்டாங்கிள் ஒன்று மட்டும் ட்ரா பண்ணி ஸோ இந்த ரெக்டாங்கிள் நம்ம வரைஞ்ச ரெக்டாங்கிள் ஸ்ட்ரைட்டாக எக்ஸ்ட்ரூட் ஆகுது. ஸோ இது ஆகும்போதே எனக்கு டேப்பர் அப்ளை ஆகணும். டேப்பர் ஆங்கிள் அப்ளை ஆகணும்னா டேப்பர் ஆங்கிள். ஸோ எவ்வளோ ஆங்கிள் டேப்பர் ஆகணும் 5 டிகிரி. ஸோ டேப்பர் பண்ணிக்க டெவலப் ஆகும். ஸோ இந்த ஆப்ஷன் ஸோ இதில் -5 அப்படின்னா அப்படியே ரிவர்ஸில் டெவலப் ஆகும். ஸோ 5 -5. ஸோ லென்த் 100. ஸோ எக்ஸ்ட்ரூட் போடும்போதே டேப்பராக கொடுக்கணும் அப்படின்னாலும் டேப்பராக கொடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடில் ஒரு ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒரு சாலிட் ரிமூவ் மெட்டீரியல் திக்கன் ஆப்ஷனில் டேப்பர். டபுள் டைரக்ஷனில் வேல்யூஸ் கொடுக்கணும் அப்படின்னா சைட் 2ல் செப்பரேட் வேல்யூஸை கொடுக்குறோம். ரெண்டு பக்கத்து ஈவன் வேல்யூஸ் அப்படின்னா சிமெட்ரிக்ஸ். அப் டு சர்ஃபேஸ் அப்படிங்கிறது இந்த எண்ட்லேருந்து இந்த எண்ட் வரையும் எக்ஸ்டெண்ட் ஆகணும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறது தான் அப் டு சர்ஃபேஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரிவால்வ். ஸோ ரிவால்வுக்குள்ளே புதுசாக ஒரு ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ பார்ட்டில் சாலிட் இதில் info2 நேம் கொடுத்துட்டேன். யூஸ் டெம்ப்ளேட் ஆப்ஷன் எடுத்து விட்டு MMNS ஓகே. ஸோ இதில் ஆப்ஷனுக்கு ரிவால்வ்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ரிவால்வ் என்னோட வரைஞ்ச ஸ்கெட்சு ஒரு சென்ட்ரலில் பேஸ் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ ரிவால்வ். ஸோ பிளேஸ்மெண்ட்டில் டிஃபைன். ஸோ இங்கே போய் எந்த பிளானில் ஸ்கெட்ச் வரைய போகிறோமோ அந்த பிளானை சூஸ் பண்ணி ஸ்கெட்சிங்கிற பட்டன் கிளிக் பண்ணுறப்ப பேரலாக சீன் கிரியேட் ஆகும். ஸோ அதில் எந்த மாதிரி ஸ்கெட்ச் வேணுமோ அதை வரையணும். ஓகே. ஒரு ஆஃப் ஸ்டேஜ் வரைஞ்சாச்சு. ஸோ ரிவால்வுக்கு தேவையான ஒரு ஸ்கெட்ச் ஒன்று, அடுத்தது ஒரு சென்டர் லைன். கண்டிப்பாக சென்டர் லைன் இல்லாமல் ரிவால்வ் நம்மளால் பண்ண முடியாது. ஸோ சென்டர் லைன் ப்ளேஸ் பண்ணியாச்சு. ஸோ இதை ஓகேன்னு கிளிக் படிக்கும் போது எந்த சென்டர் லைன் இப்போ கிரியேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லணும். ஸோ இதில் 3 ஆக்சிஸ் இருக்கும் XYZன்னு. நம்ம ஒய்யை பொறுத்து கிரியேட் பண்ணோம் அப்படின்னா நம்ம வரைஞ்சது ஒரு ஸ்கெட்ச் டெவலப் ஆகிடும். வரைஞ்ச ஸ்கெட்ச் இந்த பிளானில் வரைஞ்சிருக்கோம். ஸோ நம்ம சூஸ் பண்ணது இந்த சென்டர் லைனால் ஒவ்வொரு ஆங்கிள் நம்ம எவ்வளோ ஆங்கிளில் கொடுக்குறோமோ, சப்போஸ் எனக்கு 180 ஜென்ரல்னா 180. ஸோ ஃபுல் ரவுண்டு வேணும் அப்படின்னா 360 ஃபுல் ரவுண்டு டெவலப் ஆயிரும். ஸோ அந்த எக்ஸ்ட்ரூடில் பார்த்தா அதே ஆப்ஷனில் எல்லாமே சிமெட்ரிக் அப் டு சர்ஃபேஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ டபுள் டைரக்ஷன் வேணும் எனக்கு இந்த சைடு ஆரம்பித்த இடத்துலேருந்து ஒரு சைடு ஒரு வேல்யூஸ், ஆப்போசிட் சைடு வேல்யூ வேணுனாலும் ஸோ சைட் 2வில் எனக்கு இந்த துணியும் வேணும். ஸோ எனக்கு ரெண்டுமே டெவலப் ஆயிரும். ஸோ ஃபுல்லாக இல்லை சிங்கிள் வேல்யூ தான் கொடுக்க போகிறோம் அப்படின்னா இதை நன்னு செட் பண்ணிவிட்டு வேரியபிள். ஸோ ஃபுல் அமௌண்ட் 360 செட் பண்ணால் ஃபுல்லு டெவலப் ஆயிரும். ஸோ இதுலேயும் சர்ஃபேஸ் அண்ட் திக்கன் மெட்டீரியல்ஸ் இருக்கும். ஸோ ஃபுல் ரவுண்டுக்குள்ள ஆப்ஜெக்ட் நம்மளுக்கு கிரியேட் ஆயிரும். ஸோ 360 ஃபுல் ரவுண்டு உள்ள பாட்டில் மாதிரி நம்மளுக்கு கிரியேட் ஆகிட்டு. ஸோ பிளேஸ்மெண்ட்டில் கண்டிப்பாக ஒரு ஸ்கெட்ச். ஸோ ரிவால்வுக்கு தேவையான ஒரு ஸ்கெட்ச், ரிவால்வுக்கு தேவையான ஒரு ஆக்சிஸ். எதை பொறுத்து நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச் ரொட்டேட் ஆகணுங்கிறத சொல்கிறது தான் இந்த ஒய் ஆக்சிஸ். ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் ஆங்கிள். ஸோ எங்கேருந்து எந்த ஆங்கிளையும் டெவலப் ஆகணும். ஸோ சைட் 2. ஸோ வரைஞ்ச இடத்துலேருந்து ஒரு டைரக்ஷன் அண்ட் அனதர் டைரக்ஷன்.
கிரியேட் ஆகுது. ஸோ ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளால் இந்த ரிவால்வ் செக்ஷன் நம்ம ஆல்ரெடியில் என்ன நேமில் வருமோ அந்த நேமை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஓகே, ஸோ ஃபுல் பாட்டில் நம்மளுக்கு டெவலப் ஆயிடும். சப்போஸ் இந்த பாட்டில் செக்ஷன் எடிட் பண்ணணும், இல்லை இந்த பாட்டிலோட ஷேப் எடிட் பண்ணணும் அப்படின்னா ரிவர் ரைட் கிளிக் அண்ட் எடிட் டெஃபினேஷன். ஸோ இந்த எக்ஸ்ட்ரூட் வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்க முடியும். பட் நம்மளோட இந்த ஸ்கெட்சை எடிட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியும். ஸோ எங்கே இருக்கும்னா பிளேஸ்மெண்ட்டில் ஸ்கெட்ச் இருக்கும். ஸோ ஸ்கெட்சில் போய் எடிட், ஸோ ஸ்கெட்ச் எடிட் ஆகும். ஸோ 2 ஓப்பன் லூப்பில் போட்டிருக்கேன். ஸோ இது ரிவால்வ் ஆகுமானா சர்ஃபேஸாக ரிவால்வ் ஆகும். சர்ஃபேஸ் சாலிட் தான் வேணும், பட் திக்கன் மெட்டீரியல்ஸ். ஸோ திக்கன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா திக்கனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ இந்த பாட்டிலோட திக்னஸ் 15 தேவை அப்படின்னா 15க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 15 mm திக்னஸ்ங்கிறது வரைஞ்ச ஸ்கெட்சுக்கு அவுட் சைட் ஆர் இன்சைட் டைரக்ஷனில் எனக்கு இருக்கும். ஸோ அவுட் சைட், சிமெட்ரிக், இன்சைட். ஸோ 3 டைரக்ஷன் திக்னஸ் ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ 360 வேல்யூஸ் அவுட் சைட், இன்சைட், திக்கன் மெட்டீரியல்ஸ். ஸோ ரிவால்வில் ஓப்பன் ஸ்கெட்ச்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணால் மட்டும்தான் திக்கனுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பாட்டில் ஷேப்பில் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஃபுல்லாகவே சிங்கிள் ரிவால்வ் போட்ட ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ நம்ம இதை டிலீட் பண்ணிக்கிறேன். நம்ம ரிவால்வ் கட்டுக்கு வேறு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூடில் ஒரு பிளானை சூஸ் பண்ணி ஒரு ரெக்டாங்கிள் போட்டிருக்கேன். இதோட ஹைட்னா 200ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் என்ன தேவைன்னா ஒரு ஹோல்ஸ், ஸ்டெப்புடு ஹோல்ஸ் தேவை. ஸ்டெப்புடு ஹோல்ஸ் மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உள்ள டயமீட்டர் வேரியேஷன் ஆஃப் ஹோல்ஸ் எனக்கு தேவை அப்படின்னா எப்படி போடலாம். ஸோ ரிவால்வ் இந்த பிளான், இந்த பிளானை சூஸ் பண்ணி நான் ப்ரொஃபைல் வரைய போகிறேன். ஸோ ரிவால்வ் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறதுனால சென்டர் லைன், செக்ஷன், எந்த செக்ஷன் அந்த ஸ்டெப்பை நம்ம இதுலேயே ட்ரா பண்ணுறோம். ஷேப்பில் ஹோல் போடணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த ஷேப்பை இதில் கிரியேட் ஆகிட்டு எந்த ஆக்சிஸை பொறுத்து இந்த இதுக்கு ஜென்ரேட் ஆகணும். ஸோ ஒய் ஆக்சிஸ். நம்மளுக்கு தேவை சாலிட் கிடையாது, நம்மளுக்கு தேவை ஒரு ரிமூவ் மெட்டீரியல்ஸ், அதாவது ஹோல்ஸ். அதனால இந்த மெட்டீரியல், இந்த பார்ட்ஸ் எங்கெல்லாம் என்னோட ஓல்டு பார்ட்ஸு கூட இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த பார்ட் ரிமூவ் ஆயிரும். ஸோ ரிமூவ். ஸோ டேப்பை எல்லாமே இன்னும் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ ஓகே, இந்த ஸ்டெப்புடு ஹோல்ஸ் அங்கே எனக்கு ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ இதே ஹோல்ஸ் என்னால் ஒவ்வொருத்தரையும் போட முடியும். ஸோ ரிவால்வில் இந்த சர்ஃபேஸை சூஸ் பண்ணிட்டு சென்டர் லைன். ஸோ ரிவால்வில் கண்டிப்பாக ஒரு சென்டர் லைன் நம்மளால் போட்டுக்கணும். ஸோ சென்டர் லைன் ஒன்று போட்டாச்சு. ஸோ ஓகே, ஸோ ரிவால்வ் டெவலப் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் மெட்டீரியல் ரிமூவ். ஸோ எந்த ஷேப்பில் எங்கெல்லாம் இந்த பார்ட்ஸ் இன்டர்செக்ட் ஆனிச்சோ அந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகிரும். ஓகே ப்ரிவியூ பார்த்தோன்னா ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகே, ப்ரிவியூ பார்த்ததுக்கப்புறம் இந்த பொசிஷனுக்கு போகணும் அப்படின்னா ஓகே, ரிவால்வில் மெட்டீரியல் டெவலப் பண்ணலாம், ரிவால்வில் மெட்டீரியலை கட்டும் பண்ணலாம். ஓகே, ஸோ ரிவால்வ் மெட்டீரியல். ஸோ ஃபஸ்ட் பிளேஸ்மெண்ட்டில் ஸ்கெட்ச் அண்ட் ஆக்சிஸ் ஆப்ஷனில் சைட் வேரியேஷன் பண்ணிக்கலாம். ப்ராப்பர்ட்டிஸில் நம்மளோட நேமை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் திக்கனை மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் மெட்டீரியல் டு பி ரிமூவ்டு பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்ட்ரூட் பார்த்தாச்சு, ரிவால்வ் பார்த்தாச்சு. அடுத்து பார்க்க போகிறது ஸ்வீப். ஸோ ஸ்வீப்னா என்னன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோ. ஸோ அதுக்கு முன்னாடி ரெண்டு விண்டோயும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நியூங்கிற ஃபைல் ஓப்பன் பண்ணி பார்ட்டில் சாலிட்னு கிளிக் பண்ணிவிட்டு ஒரு நேம் info3 இப்போ டிக் பண்ணிட்டு பண்ணதுனால டேபிள் ஓப்பன் ஆகும். அதனால MMNS-ஐ கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன். பார்ட் பேஜ் எனக்கு ஓப்பன் ஆகிட்டு. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஸ்வீப் யூஸ் பண்ண வரோம். ஸோ ஸ்வீப் அப்படின்னா என்னன்னா ஒரு செக்ஷன் இன்னொரு ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணி ட்ராவல் ஆகிறது தான் ஸ்வீப். அதாவது நம்மள்கிட்ட இருக்கிற 2 செக்ஷன், அது ஒரு செக்ஷன் ட்ரெஜெக்டரியாகவும் ஒரு செக்ஷன் எனக்கு ட்ராவலிங் செக்ஷனாகவும் அஷ்யூம் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கெட்ச் மேலே இன்னொரு ஸ்கெட்ச் ட்ராவல் ஆகி ஸ்மூத்தாக போகும். அதாவது ஃபஸ்ட்டு ஃபார் எக்ஸாம்பிள் ரிவால்வில்
ஸோ ஒரு கப்பு ஒன்று நம்ம வரைஞ்சிரும். ஸோ இந்த கப்புக்கு பிடி வேணும். ஸோ பர்டிகுலர் ஷேப், வித்தியாசமான ஒரு ஷேப்பில் எனக்கு பிடி வேணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? ஸோ ஸ்வீப். ஸோ ஸ்வீப்புக்கு தேவை ஒரு 2 ஸ்கெட்ச். ஒரு ஸ்கெட்ச் ஆஸ் ஏ ட்ரெஜெக்டரியாக யூஸ் ஆகும், இன்னொரு ஸ்கெட்ச் அந்த ட்ராவலிங் செக்ஷனாக யூஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே ஸ்வீப்பை பொறுத்த வரையும் நான் ரெண்டுமே ஃபஸ்ட் வரைஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ ஸ்வீப்புக்கு தேவை ஒரு ட்ரெஜெக்டரி, ஒரு செக்ஷன். ஸோ அந்த பாதையை நான் ஃபஸ்ட்டு வரைய போகிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் இன்னும் கொடுங்க, கேட்கும். ஸோ இந்த மாதிரி இடத்துல எனக்கு கரெக்டாக இந்த இதுட்டு என்னால் ஸ்கெட்ச் பண்ண முடியாது. லைன் எடுத்தோ டேரெக்டாக ஒரு ஸ்கெட்ச் டூல யூஸ் பண்ண முடியாது. அதனால ரெஃபரன்ஸ் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த இடத்துல எப்படி ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணுறது அப்படின்னா, எங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதாவது ரெஃபரன்ஸ். நம்மளோட பழைய ஓல்டு பார்ட்டோட எட்ஜை அஸ் ஒரு ரெஃபரன்ஸாக நம்ம வரைகிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ரெஃபரன்ஸாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறதான் இதோட வேலை. ரெஃபரன்ஸ், இந்த எட்ஜ் மஸ்ட் பி ரெஃபரன்ஸ் ஆகணும், இந்த எட்ஜ் ரெஃபரன்ஸ் ஆகணும். ஸோ நம்மளால் இப்போ ஈஸியாக வரைஞ்சிட முடியும். ஸோ ஸ்ப்ளைன் எடுத்துக்கிட்டு என்ன ஷேப்புக்கு உங்களோட பிடி வேணுமோ அதை வரைஞ்சிக்கங்க. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணுறதாலும் ஸ்ப்ளைனை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதனால் அந்த கிரியேட்டிங் பாயிண்ட்ஸ் அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். இதான் நம்ம கப்போட பிடி அப்படின்னு கன்சிடர் பண்ணிங்க. ஓகே, ஸோ ரிவர்ல போட்ட ஒரு கப் பாடி இருக்குது. ஸோ நம்ம வரைஞ்ச ஸ்கெட்ச் இருக்குது. ஸோ இந்த ஸ்கெட்சில் இந்த ஸ்கெட்சை நான் சாலிடாக மாற்றணும். ஸோ இந்த சாலிட் நம்மளோட பிடியோட அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும், சர்க்குலர் இருக்கணுமா ரெக்டாங்குலர் இருக்கணுமாங்கிற டிஃபைன் பண்ணுறது அந்த ஸ்வீப்பில் போய் நம்ம பண்ணிக்கலாம். இதோ ஃபஸ்ட்டு ஸ்வீப்பில் எந்த செக்ஷனில் நம்ம வரைகிற இன்னொரு செக்ஷன் ட்ராவல் ஆகி போகுதுங்கிறத சொல்ல போகிறோம். ஸோ இதான் என்னோட பாதை. ஸோ இந்த பாதையை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த அம்புகுறி உள்ள ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இந்த பாயிண்டில் ஆரம்பித்து இங்கே பாயிண்டில் போய் முடியும். ஸோ இந்த பாயிண்டில் தான் நம்ம ஒரு ஸ்கெட்ச் வரைய போகிறோம். ஸ்கெட்ச் எப்படி வரைகிறது அப்படின்னா, இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஸ்கெட்ச். நீ சூஸ் பண்ண ட்ரெஜெக்டரியில் போய் ஸ்கெட்ச் வர அப்படிங்கிறது ஆப்ஷன் தான் இது. ஸோ ஸ்கெட்ச். ஸோ இது ஒரு இடத்துல ஜூம் பண்ணி ரொட்டேட் ஆகி நிற்கும். ஸோ அந்த இடம் தான் இதோட ஆரிஜின். அந்த இடத்த நீங்கள் சென்ட்ரு பாயிண்டாகவும் பேரல் டு ஸ்க்ரீனாகவும் வச்சுக்கிட்டு வரைஞ்சிங்கன்னா அது கண்டிப்பாக ரொட்டேட் ஆகி ஃபுல் ரெகுலேஷன், அதாவது இந்த ட்ரெஜெக்டரி ஃபுல்லாக எனக்கு ட்ராவல் ஆகும். ஸோ இந்த இதுட்ட ஒரு சர்க்கிள். ஸோ இதான் எனக்கு ஆரிஜின் பாயிண்ட். 2 ஆக்சஸும் மீட் ஆகிற இடம் தான் ஆரிஜின். இதுட்ட ஒரு சர்க்கிள் வரைஞ்சிட்டேன். ஒரு டயாமீட்டர் 13 செட் பண்ணிட்டேன், 14 செட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ நான் வரைஞ்ச 40ங்கிறது வேண்டாம். சப்போஸ் இப்போ எடிட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் திரும்பி அந்த எஸ்கெஸ் அந்த நம்ம ட்ராவல் ஆகி போகிற செக்ஷனை எடிட் பண்ணணும் அப்படின்னாலே ஸ்வீப்புக்குள்ளே உள்ள ஸ்கெட்ச் அப்படிங்கிற ஆப்ஷன். அந்த ட்ரெஜெக்டரி எடிட் பண்ணணும் அப்படின்னா வெளியே நம்ம வரைஞ்ச ஸ்கெட்சை போய் டேரெக்டாக எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்ஷன். இப்போ அந்த ஆப்ஷன் விட்டு போக உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம எங்கே வரைஞ்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒரு அம்புகுறி அந்த அம்புகுறி இடத்துல தான் நம்ம இந்த இதை வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ ஓகேன்னு கிளிக் பண்ணும் போது அந்த வரைஞ்ச அந்த சர்க்கிள் செக்ஷன் நான் என்னோட ட்ரெஜெக்டரி வழியாக ட்ராவல் ஆகி ஃபுல் ரெவல்யூஷனுக்கு போயிடும். ஸோ செக்ஷனால் மாற்றிக்கணும்னாலும் மாற்றிக்கலாம். ஸோ இந்த இடத்துல சின்ன கேப், அதாவது டச் ஆகாமல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எரர் வரும்போது நம்ம யூஸ் பண்ண வேண்டியது ஆப்ஷனில் மெர்ஜன்ஸ். ஸோ மெர்ஜன்ஸ் அப்படின்னா இந்த ட்ரெஜெக்டரி போய் பர்பண்டிகுலராக அந்த வாலில் செட் ஆகாமல் இருக்கிறப்ப அந்த செக்ஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல மெர்ஜென்ட்னா இந்த ட்ரெஜெக்டரி போய் எந்த வாலில் டச் ஆகிருக்கோ அந்த வாலில் இந்த ஃபுல் சர்க்கிளையும் போய் டச் ஆகி வைக்கிறதா மெர்ஜென்ஸ். அதாவது இந்த ட்ராவல் ஆகி வர்ற செக்ஷனும் அவுட்டர் பாடி உள்ள செக்ஷனும் ஃபுல்லாக மெர்ஜ் ஆகிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை அன்டிக் பண்ணுறேன். ஸோ இதுலேருந்து இங்கேருந்து வர்றது இந்த சர்க்கிள் இதோட ஸ்டாப் ஆகிட்டு ஸோ இதோட மெர்ஜ் ஆகணும் அப்படின்னா எனக்கு மெர்ஜ் ஆகிரும். ஸோ இந்த ப்ராப்ளம் எப்போ வரும்னா, என்னோட அந்த வால் சர்ஃபேஸும் இந்த ட்ரெஜெக்டரிக்கும் பர்பண்டிகுலராக இல்லாதப்ப இன்க்ளைண்டாக இருக்கிறப்ப அந்த ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி இன்க்ளைண்டாக போட்டதுக்கு அப்புறம் எனக்கு அந்த பிளான் டச் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக நான் என்ன பண்ணணும், மெர்ஜென்ட்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இதுலேயும் நம்ம சாலிட், ரிமூவ் மெட்டீரியல், தின் ஃபீச்சர்ஸ், ஸோ எல்லாமே இருக்குது. ஸோ ரிமூவ் மெட்டீரியல். ஸோ இந்த கப்ஸ் ஃபுல் சாலிடாக வேண்டாம். ஸோ உள்ள திக்கன் மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு. ஓகே, thicken materials. So எவ்வளோ thickness? 2. thickness
உள்ள ஆடணுமா வெளியாடணுமா. ஸோ இது ஒரு பைப் காம்பனண்ட். ஸோ இப்போ இது பைப் காம்பனண்ட். இது ஃபுல் இது ஆப்ஷனை அன்டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இது ஒரு சாலிட் பிடி மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் ஆக மாட்டோம்னா இந்த பிடி 2 திக்னஸில் உள்ள ஹாலாவாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஸ்வீப்புங்கிற ஆப்ஷனில் ரெஃபரன்ஸ் ஒரு ஆரிஜின் ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஓகே. செக்ஷனில் போய் என்னால் செக்ஷனை மாற்றிக்க முடியும். சப்போஸ் ட்ரெஜெக்டரி கிளிக் பண்ணுங்க, எனக்கு ஒரு சாதாரண கப் ரெடி. இந்த செக்ஷன் இந்த கப்போட செக்ஷனை மாற்றணும் அப்படின்னா ஸ்கெட்ச், அதாவது இந்த பாதையை மாற்றணும். சப்போர்ட் அந்த செக்ஷனை மாற்றணும் அப்படின்னா இந்த ஸ்வீப்பில் உள்ள போய் ரெஃபரன்ஸில் உள்ள இதை மாற்றி முடிச்சிடலாம். அதாவது எடிட்டில் எடிட் டெஃபினேஷன், எதை எடிட் பண்ணாலும் எடிட் டெஃபினேஷன் இன்னொரு ஸ்டெப் உள்ளே போகணும். அதாவது நம்ம ஸ்கெட்ச் மோடுக்கு போகணும்னா இன்னொரு ஸ்டெப் நம்ம உள்ளே போகணும். ஸோ இந்த ஸ்டெப் ஸ்கெட்ச் ஸ்டெப். ஸோ ஸ்கெட்ச் பண்ணி என்னால் மாற்றிக்க முடியும். ஸோ எந்த டூலாலும் யூஸ் பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி மாற்றிக்கலாம். ஸோ இது ஸ்வீப். அது மாதிரி இந்த ஸ்வீப்புக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கெட்ச் ஒரு செக்ஷன் தேவை அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தேன். ஸோ அது இல்லாமல் அந்த பாதைக்கு நம்ம ஒரு ஸ்கெட்சையும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், நம்ம ஏற்கனவே வரைஞ்ச பார்ட்டோட அந்த எட்ஜையும் என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ நம்ம ஸ்வீப் பட் என்கிட்ட செக்ஷன் நான் உள்ளே போய் என்னால் வரைஞ்சிக்க முடியும். பட் நம்மள்ட்ட அந்த பாதை நம்மள்ட்ட இப்போ இல்லை. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் இல்லை. ஸோ இப்போ நான் இந்த எட்ஜ், ஸோ இந்த ஓல்டு பார்ட் கப்போட எட்ஜையை நான் என்ன பண்ணிக்கலாம் செக்ஷனாக என்னால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே. செக்ஷன் ஆப்போசிட்டில் மாறிடும். ஸோ எப்போ வேணாலும் நம்மளோட ட்ரெஜெக்டரி மாற்றிக்கலாம், நம்மளோட செக்ஷனையும் என்னால் மாற்றிக்க முடியும். செக்ஷனை மாற்றிக்கலாம். ஸோ இதுதான் ஸ்வீப்போட ரிமூவ் மெட்டீரியல் ஸ்வீப். ஸோ ஸ்வீப்புக்கு ட்ரெஜெக்டரி அண்ட் செக்ஷன் தேவை. அந்த ட்ரெஜெக்டரி எட்ஜாக இருக்கலாம், இல்லை ஒரு ஸ்கெட்சாக இருக்கலாம். ஓகே. செக்ஷன் நான் ஆஃப்டர் தட் நான் எட்ஜையோ ஒரு செக்ஷனையோ அதாவது ஒரு ட்ரெஜெக்டரியோ சூஸ் பண்ணதுக்கப்புறம் கேட்கக்கூடிய ஒரு ஆப்ஷன் அதனால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஆப்ஷனில் மெர்ஜென்ட்ஸ். ஸோ மெர்ஜென்ட்டுங்கிற ப்ராப்ளம் நம்மளோட செக்ஷனும் அந்த டச் ஆகிற ஃப்ளாட் வாலும் இன்க்ளியண்டாக இருக்கிறப்ப, அதாவது பர்படிகுலராக இல்லாதப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம் வரும். மேட்ச் கிளிக் பண்ணுறது மூலியமாக எனக்கு 2 ஃப்ளாட் ஃபேஸும் எனக்கு டச் ஆகும். ஓகே. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீப்பில் இன்னொரு ஆப்ஷன், அதாவது ஹெலிக்கல் ஸ்வீப். ஸ்வீப் ஒரு ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணி ஒரு செக்ஷன் ட்ராவல் ஆகும். அது ஹெலிக்கல் ஷேப் ஒரு ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணி தான் ஃபாலோ ஆக போகுது. பட் அந்த ட்ரெஜெக்டரி எப்படி இருக்கும்னா ஹெலிக்கல் ஷேப், அதாவது ஹெலிக்கல் ஸ்ப்ரிங் ஷேப்பில் எனக்கு இருக்கும். ஓகே. ஸோ இது ஹெலிக்கல் ஷேப் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் புது ஃபைலோ இல்லை இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பார்ட்டில் சாலிடில் நேம் இன்ஃபோ ஹெலிக்கல் அப்படின்னு நேம் செட் பண்ணிங்க. டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை எடுத்து விட்டேன். என்ன காரணத்துக்காண்டினா நான் யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்டை மில்லிமீட்டரில் நான் போட போகிறேன். MMNS. ஓகே. ஸோ 3 டேட்டா மூலம் உள்ள ஒரு கிரியோ அட்மாஸ்பியர், அதாவது பார்ட் மாடல் உள்ள ஒரு அட்மாஸ்பியர் எனக்கு ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ ஹெலிக்கல் ஸ்வீப். ஸோ ஹெலிக்கல் ஸ்வீப்பு இதேமாரி தான். ஹெலிக்கல் ஸ்வீப்புக்கு தேவையான ஆப்ஜெக்ட் ஒரு ட்ரெஜெக்டரி ஒரு செக்ஷன். ஓகே. ஸோ ஹெலிக்கல் ஸ்வீப்புக்கு ட்ரெஜெக்டரி செக்ஷன் தேவை. ஹெலிக்கல் ஸ்வீப் ரெஃபரன்ஸ் டிஃபைன். ஸோ ஹெலிக்கல் ஸ்வீப்போட ப்ரொஃபைல். ஸோ இந்த ப்ரொஃபைலில் என்ன இருக்கணும் அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் லூப்பில் இந்த ஸ்ப்ரிங்கோட ஹைட் எவ்வளவு, ஸ்ப்ரிங்கோட மீன் டயாமீட்டர், அதாவது மீன் மேக்ஸிமம் டயாமீட்டர் மினிமம் டயாமீட்டர் இல்லாமல் மீன் டயாமீட்டர் எவ்வளோ ஹைட்டுன்னு நான் சொல்லியிருக்கணும். ஓகேவா. ஸோ அது எப்படி சொல்லலாம்னா 2 விஷயம் மூலம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ரொஃபைலை வரைகிறதுக்கு ஒரு பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். அந்த பிளானை சூஸ் பண்ணதுக்கப்புறம் ஸோ இதில் கண்டிப்பாக ஹெலிக்கல் ஸ்வீப்புக்கு தேவை இந்த ப்ரொஃபைலில் 2. ஸோ ஒன்று ஹைட்டும் இன்னொன்று டயாமீட்டரும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி மென்ஷன் பண்ணால் அந்த 2 விஷயத்தை நான் யூஸ் பண்ணணும். ஒன்று சென்டர் லைன். ஸோ இந்த இதை கண்டிப்பாக ஜாமெட்ரிக் சென்டர் லைன் யூஸ் பண்ணுங்கள். சென்டர் லைன். அடுத்து இன்னொரு லைன் மூலயமா ஓகே. ஸோ இங்கே உள்ள இந்த டயாமீட்டர் தான் டெவலப் ஆகிறப்போட காயில், அதாவது ஹெலிக்கல் காயிலோட மீன் டயாமீட்டர் 200. ஸோ இதான் ஹெலிக்கல் ஹாயோட ஹைட் 500. ஓகே. ஸோ இந்த ப்ரொஃபைலுங்கிற இடத்துல இந்த மீன் டயாமீட்டர் அண்ட் ஹைட்டை ஒரு சென்டர் லைன் ஒரு சாதாரண லைன் மூலயமா நான் இதை இண்டிகேட் பண்ணிட்டு ஓகே. ஸோ இந்த சென்டர் லைன் எல்லாம் சொல்லியாச்சு.
ஸோ அதுக்கப்புறம் எவ்வளோ பிச் வேல்யூ. ஸோ ஹெலிக்கல்னாலே பிச் வேல்யூஸ் தான் அடங்கும். அதாவது ஃபஸ்ட்டு டேன்ஸ், அதாவது 2 டேன்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் இல்லை 2 கேப்ஸுக்கு உள்ள டிஸ்டன்ஸ் தான், மீன் டிஸ்டன்ஸ் தான் நம்ம பிச் வேல்யூம்போம் 40. ஸோ எது உங்களுக்கு தேவையோ அதுமே வச்சுங்க. ஸோ எந்த செக்ஷன் அந்த ஹெலிக்கல் காயில் ஷேப்பில் சுற்றி வரப்போகுது, ஸோ அதான் செக்ஷன். ஸோ ஜூம் பண்ணி காமிக்கும். இது 2 இடத்துல 2 காயில், அதாவது 2 ஆக்சிஸ் மீட் ஆகும், அதான் நம்மளோட சென்டர் பாயிண்ட். ஸோ அந்த இடத்துல நம்மள என்ன செக்ஷன் சுற்றி வரணுமோ அந்த செக்ஷனை வரைங்க. நான் 30ங்கிற ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ ஓகேன்னு கொடுக்கும்போது எனக்கு ஒரு ஸ்ப்ரிங், அதாவது ஹெலிக்கல் ஷேப். என்னோட ஹைட் இவ்வளோ தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அந்த ஹைட்டுக்குள்ள மீன் டயமீட்டர் உள்ள ஸ்ப்ரிங் இந்த சென்டர் லைனை பொறுத்து சுற்றி சுற்றி எனக்கு வெளியே இருக்கு. ஸோ அது மேலே வரும்போது பார்க்க வேண்டியது 40. ஓகே. ஸோ இதை சுற்றி வரும்போது ஸோ இங்கே ஆப்ஷன் இருக்கும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்டில் சுற்றி வரணுமா இல்லை ரைட் ஹேண்ட் சுற்றி வரணுமா? நான் வரைஞ்ச இடத்துலேருந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ட்ராவல் ஆகுதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் வச்சுங்க, ரைட் ஹேண்ட்னா ரைட் ஹேண்ட் வச்சுங்க. ஓகே, நான் இப்போ ரைட் ஹேண்ட் ஒரு டைரக்ஷன் உள்ள ஸ்ப்ரிங் ஒன்று ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதே எனக்கு திக்கன், அந்த ட்ராவல் ஆகி வர வேண்டிய சர்க்கிள் ஃபுல் சாலிடாக டெவலப் ஆகாமல் திக்கனாக மட்டும் டெவலப் ஆகணும் அப்படின்னா திக்கன் மெட்டீரியல். ஸோ திக்கன் எவ்வளவு, இந்த திக்னஸ் எவ்வளோ வெளியே ஆட் ஆகணுமா உள்ள ஆட் ஆகணுமா எல்லாமே மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த ஃப்ளிப் அண்ட் வேல்யூஸ் சார் கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ பிச் வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இங்கே பிச் வேல்யூ. ஸோ உங்கள் ரெஃபரன்ஸில் ஹெலிக்கல் ப்ரொஃபைல், ஆக்சிஸ் ஆஃப் ரோலேஷன் எல்லாமே இருக்கும். ஸோ பிச்சில் ஒரு பிச்சை நம்ம கொடுத்த பிச் வேல்யூ. ஸோ ஓகே, நம்ம ஒரு பிச்சு தான் யூஸ் பண்ணிக்கிறதுனால இங்கே லிஸ்ட்டில் ஒரு பிச் வேல்யூ இருக்குது. ஸோ நம்ம மல்டி பிச் யூஸ் பண்ணலாமா? ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, ஸோ இதை டிக் பண்ணுறேன், பார்த்தாச்சு. ஸோ எல்லாமே எனக்கு கீழே ஆரம்பித்து டாப் வரையும் நம்ம கொடுத்த 40ங்கிற பிச் வேல்யூ மட்டும் தான் மெயின்டைன் ஆகுது. ஸோ அப்படி தேவையில்லை. எனக்கு ஒரு ஆஃப் செக்ஷன், இந்த 3 ஸ்ப்ரிங், இந்த ஃபஸ்ட்டு 4 டேன்ஸ் மட்டும் எனக்கு பிச் வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்கணும், இது ரொம்ப அதிகமாக இருக்கணும், இது ரொம்ப ரிலீஃபாக இருக்கணும். ஸோ அது மாதிரி நான் வெவ்வேறு பிச் வேல்யூஸை யூஸ் பண்ணுறது மூலியமாக நான் இதை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் ஆட்டோமொபைல் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷனில் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ பிச் வேல்யூவில் நான் திக்கனை எடுத்து விட்டுறேன். ஸோ சாய்டம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஆட் பிச். ஸோ 3 டிஃப்ரெண்ட்டான இதை நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்கில் எவ்வளோ பிச் இருக்கணும், ஸ்டார்டிங்கில் என் பாயிண்டில் எவ்வளோ பிச் இருக்கணும், அடுத்தது எங்கேயாச்சும் ஒரு இடத்துல. ஸோ இன் பிட்வீன் ஆங்கிள், ஸ்டார்ட்டுக்கும் எண்டுக்கும் இடையில இருக்கலாம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் பிச் வேல்யூ இருக்கணும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணுறது தான் இது. ஸோ எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் எனக்கு 20ங்கிற பிச் வேல்யூ மெயின்டைன் ஆகணும். ஸோ எண்ட்லையும் எனக்கு 20ங்கிற பிச் வேல்யூ மெயின்டைன் ஆகணும். அப்போ சென்டரில் எவ்வளோ மெயின்டைன் ஆகணும்? ஸோ சென்டரில் மெயின்டைன் ஆகுது 50. இது வந்து எந்த இடத்துனா பிச் வேல்யூ உள்ளது எனக்கு 40ன்னு மெயின்டைன் ஆகணும். ஸோ பை வேல்யூ இல்லாமல் பை வேல்யூனா எனக்கு டாப்லேருந்து 250 அப்படிங்கிற லென்த்தில் எனக்கு பை வேல்யூங்கிறது மெயின்டைன் ஆகும். அதாவது 40ங்கிற பிச் வேல்யூ. ஏன்னா அது எனக்கு கொடுக்க தெரில, நான் ரேஷியோ வச்சு. அதாவது இந்த ஃபுல் ஹெலிக்கோட லென்த்தை 1 எடுத்துக்கிட்டேன்னா 0.5ல் 40 இருக்கணும். சப்போஸ் இந்த வே நான் 0.25 கொடுத்தேன்னா, அதாவது இந்த இடத்துட்ட இருக்கும். இது 0.0, 0.25 அந்த ரேஷியோவில் எனக்கு டெவலப் ஆகி இதான் மல்டி பிச். எவ்வளோ பிச் வேணாலும் என்னால் ஆட் பண்ணிக்க முடியும். கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா எனக்கு மல்டி பிச் உள்ள ஒரு ஸ்ப்ரிங் ரெடி. மல்டி பிச் உள்ள ஸ்ப்ரிங் நம்மள ரெடி பண்ணிட்டோம். இந்த ஹெலிக்கல் ஸ்ப்ரிங்குக்கு நான் வேறு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இதை நான் வேண்டாம் அப்படின்னா டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, டெலீட். ரிவால்வில் ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு இடையில நான் ஒரு ஸ்ப்ரிங் அப்ளை பண்ணணும், ஸ்ப்ரிங் மேலே காமிக்கணும் அப்படின்னா எதுவுமே அப்ளை பண்ணலாம். அதே தான் ஸ்வீப்பில் ஹெலிக்கல் ஸ்வீப்பில் ரெஃபரன்ஸில் டிஃபைன். நான் ப்ரொஃபைல் டிஃபைன் பண்ணுறதுக்கு ஒரு பிளான் தேவை. அந்த பிளான் சூஸ் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக ரெண்டுமே இன்டர்செக்ட் ஆகிற மாதிரி சூஸ் பண்ணிங்க. ஓகேவா? மிட் பிளானில் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு தேவை ஒரு சென்டர் லைன், ஒரு லைன். ஸோ இந்த லைன் ஃபுல்லாகவே எனக்கு பிச் வேணும், ஸ்ப்ரிங் வேணும் அப்படின்னா இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், ப்ரொஜெக்ட். ஸோ ப்ரொஜெக்ட்டுங்கிற ஆப்ஷன் ஸ்கெட்சில் எனக்கு ஹைலைட் ஆகாது, பார்ட்டில் மட்டும் தான் எனக்கு ஹைலைட் ஆகும். ஸோ அந்த ஆப்ஷன் எதுக்குன்னா
என்னோட பார்ட்டில் உள்ள எட்ஜை ஸ்கெட்சாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல நான் ஒரு லைன் போடணும். ஸோ எதுக்காண்டினா என் ஸ்ப்ரிங்கோட ஹைட்டை மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி. ஸோ லைன் போடணும்னா எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. ஸோ ரெஃபரன்ஸ் வச்சு லைன் ஒன்று போடணும். ஸோ இல்லாமல் இந்த எட்ஜை அப்படியே நான் ஸ்கெட்சாக மாற்றுறேன். இந்த எட்ஜை அப்படியே ஸ்கெட்சாக மாற்றுறேன் அப்படின்னா ப்ரொஜெக்ட் இந்த எட்ஜ். ஸோ லைன் போட்டதுமே அது கிரியேட் ஆகிடும். ஓகே. ஸோ ஓகே கொடுங்க. இங்கே ஸ்கெட்ச் என்ன செக்ஷன் உங்களுக்கு ட்ராவல் ஆகணும் அப்படிங்கிறத சர்க்கிளில் நான் மென்ஷன் பண்ணிடுவேன். ஸோ அந்த ஸ்ப்ரிங் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம அந்த சாஃப்டோட ஆஃப் இது உள்ளே போயிட்டு. ஸோ என்ன தப்பு அப்படின்னா அந்த செக்ஷனை அதே மாதிரியே வரைஞ்சிருக்கோம். ஸோ இப்போ ப்ரொஃபைலை மாற்ற போகிறோம். ஸோ என்ன காரணம்னா இந்த இதுட்டு நம்ம சர்க்கிளில் வரைகிறப்ப ஒரு ஆஃப் வேல்யூ உள்ளே தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி இடத்துல அவுட்டரில் வேணும்னா டச் பண்ணாமல் தான் சர்க்கிள் வரையணும். இந்த சர்க்கிள் தான் மீன் பேராமீட்டர். ஸோ இந்த இதுட்டு எனக்கு ரெஃபரன்ஸ் இருக்காது. இது ஒரு ரெஃபரன்ஸ், இது ஒரு ரெஃபரன்ஸை கொடுத்துங்க. எனக்கு இங்கே ஆரம்பித்து இங்கே முடியணும். ஓகேன்னு கொடுக்குறேன். ஸோ அந்த ஸ்ப்ரிங்கு கரெக்ட் ஆகும். ஸோ எந்த இடத்துல லைன் போடுறனோ அந்த செக்ஷனோட மீன் வேல்யூ அது சென்டரில் உட்காந்துருக்கும். ஸோ இது மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஸ்ப்ரிங் எனக்கு டேப்பராக வேணும் அது மாதிரி சுச்சுவேஷன்லையும் ஓகே. எதை மாற்றி ஆகணும்னா எனக்கு ப்ரொஃபைலை தான் மாற்றி ஆகணும். ஏன்னா இதில் தான் எனக்கு ட்ராவல் ஆக போகுது. டெலிட். ஸோ இந்த லைனை நான் இன்க்ளைண்டாக போடுறேன். இப்படி போட்டால் வருமானா ஓகே வரும். இதோட ஸ்ப்ரிங் எனக்கு டெவலப் ஆகிட்டு. ஸோ ஸ்ப்ரிங் ஓகே. ஸோ எடிட் பண்ணணும் அப்படின்னா டெஃபினேஷனில் போய் செக்ஷன் எடிட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ப்ரொஃபைல் எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டுமே சேம் ஆப்ஷன். ரைட் ஹேண்ட் சைடா லெஃப்ட் ஹேண்ட் சைடா, திக்கன் நான் திக்கன், மெட்டீரியல் ரிமூவ் ஆகும். ஸோ நம்ம இப்போ மெட்டீரியல் ரிமூவ் எப்படி பண்ணலாம். ஸோ ஹெலிக்கல்ஸ் யூஸ் பண்ணி எப்படி மெட்டீரியல் ரிமூவ். ஸோ எந்த மாதிரி அப்ளிகேஷனுக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஒரு த்ரெட் ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ஹெலிக்கல் த்ரெட் இருக்குல்ல. ஸோ அந்த ஹெலிக்கல் த்ரெட்லாம் ஃபார்ம் பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஹெலிக்கல் த்ரெட் யூஸ் பண்ணுறோம். இந்த ஃபேஸில் ஹைட் 300. ஓகே. ஸோ இந்த சாஃப்டில் எனக்கு ஒரு த்ரெட் தேவை அப்படிங்கிறப்ப அதே தான் ஹெலிக்கல் ஸ்வீப். பட் இதே யூஸ் பண்ண சேம் ப்ரொசீஜர். பட் என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல் ரிமூவ், ரெஃபரன்ஸ், டிஃபைன், இன்டர்செக்ட் ஆகிற ஒரு பிளானை சூஸ் பண்ணுங்க. பேரலனுக்கு திரும்பி நிற்கும். ரெஃபரன்ஸ் இது ஒரு சென்டர் லைன் ஒன்று போட்டுங்க. அடுத்து ஒரு லைன் ஒன்று போடணும். அது நான் வெளியேருந்து வந்தாலும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா மெட்டீரியல் ரிமூவ் தான் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு மேலே போக வேண்டாம். ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஒன்று போடலாம் அப்படின்னாலும் ஓகே. செக்ஷன் ஓகே. எனக்கு மெட்டீரியல் ஆட் ஆகிருக்கு. இந்த மெட்டீரியல் ரிமூவ் ஆகணும் அப்படின்னா மெட்டீரியல் ரிமூவ். ஸோ மெட்டீரியல் எனக்கு ரிமூவ் ஆகிட்டு அது லெஃப்ட் சைடா ரைட் ஹேண்ட் சைடா. ஓகே. ஸோ திக்கன் மெட்டீரியல் செக்ஷன் மெட்டீரியல் வில் பி ரிமூவ்டு. ஸோ இதோட பிச்சுவலையும் நம்மளால் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ ஆட் பிச், ஸ்டார்டிங் லெவலில் பிச், எண்ட் லெவலில் பிச், எண்ட் லெவலில் ஒரு பிச். நீங்கள் அடுத்து பார்க்க போகிற டூல் பிளெண்ட். ஸோ பிளெண்டுங்கிற ஆப்ஷன் ஷேப்புங்கிற கேட்டகரியில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ பிளெண்டோட மெயின் பர்பஸ் என்ன அப்படின்னா உங்கள்கிட்ட உள்ள வெவ்வேறு என்டிட்டிஸ் உள்ள டிஃப்ரெண்ட் செக்ஷனை பேரலாக கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள்கிட்ட ஒரு ரெக்டாங்கிள், ஒரு பாலிகன், ஒரு பெண்டகன், இது மாதிரி டிஃப்ரெண்ட் என்டிட்டிஸ் உள்ள செக்ஷன் இருந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் உங்களால் பேரலாக ஜாயின் பண்ணிக்க முடியும் பிளெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி. ஸோ இந்த பிளெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணும்போது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற செக்ஷன் எல்லாத்துலேயும் உள்ள என்டிட்டிஸ் இன்னொன்று வெர்டெக்ஸ் ரெண்டும் ஈக்குவல் ரேஞ்சில் இருக்கணும். ஸோ பிளெண்டுங்கிற ஆப்ஷனை எப்படி யூஸ் பண்ணுறதுங்க பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பிளெண்டுங்க கிளிக் பண்ணிட்டேன். இந்த டேஷ்போர்டில் செக்ஷன், ஆப்ஷன், டேஞ்சன்சி, ப்ராப்பர்ட்டிஸ்ங்கிற 4 டேப் ஓப்பன் ஆகும். ஸோ என்னென்ன செக்ஷன் உங்களுக்கு தேவையோ அதை செக்ஷனுங்கிற டேப்பில் டிஃபைன் பண்ணுங்கள். ஸோ செக்ஷன்,
டிஃபைன். எந்த பிளானில் இந்த செக்ஷன் ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு செக்ஷன் பிளான். அது ரைட், டாப், ஃப்ரண்ட் எது வேணாலும் இருக்கலாம். ஸோ நான் டாப் பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸ்கெட்ச் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணிக்கிங்க. ஸோ எந்த பிளான் நீங்கள் சூஸ் பண்ணீங்களோ அந்த பிளான் நீங்கள் வரைகிறதுக்கு தகுந்தாப்பில் இந்த ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்து நிற்கும். ஸோ இதில் என்ன செக்ஷன் தேவையோ அந்த செக்ஷனை ட்ரா பண்ணுங்கள். ஸோ நான் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த ரெக்டாங்கிளுக்கு 4 என்டிட்டிஸ் 1 2 3 4. ஸோ 4 என்டிட்டிஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த ஒரு ஏரோ மார்க் ஒன்று மென்ஷன் ஆகிருக்கு. ஸோ இந்த ஏரோ மார்க் என்ன மீனிங் அப்படின்னா இதோட ஸ்டார்டிங் பாயிண்ட், இந்த செக்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் அடுத்து நீங்கள் வரைய போகிற செக்ஷனோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் தான் ஜாயிண்ட் ஆகும். ஸோ இது ஸ்டார்டிங் பாயிண்ட், அடுத்து ஏரோ மார்க் இந்த டைரக்ஷனை ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறதுனால இது செகண்ட் பாயிண்ட், இது தேர்ட் பாயிண்ட், இது ஃபோர்த் பாயிண்ட். ஸோ இந்த ரெக்டாங்கிள் 4 என்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அடுத்து வரைய போகிற உங்களுடைய எல்லா செக்ஷனுமே 4 என்டிட்டிஸை பேஸ் பண்ணி தான் கிரியேட் ஆகணும். ஸோ இந்த செக்ஷன் கம்ப்ளீட், ஓகே, பர்ஃபெக்ட் அப்படின்னா டிக் கொடுங்க. ஸோ அடுத்த செக்ஷன் எங்கே வரைகிறது? ஸோ செக்ஷன் 1லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி இந்த செக்ஷன் கிரியேட் ஆகணும்? ஸோ 200 mm தள்ளி என்னோட செகண்ட் செக்ஷன் இருக்கணும். அப்படிங்கன்னா 200ன்னு டைப் பண்ணி செக்ஷனுங்கிறத பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இல்லை நான் சர்க்கிள் வரைகிறேன். சர்க்கிளுக்கு எந்த என்டிட்டிஸுமே இருக்காது. ஸோ நம்ம வரைஞ்ச ஃபஸ்ட்டு வரைஞ்ச ரெக்டாங்கிள் 4 என்டிட்டிஸ் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதையும் 4 டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ எப்படி டிவைட் பண்ணுறதுன்னா ஸ்கெட்ச் டூலில் உள்ள டிவைட் ஆப்ஷன் 1 2 3 4. ஸோ இந்த சர்க்கிள் 4 என்டிட்டிஸாக ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த ரெக்டாங்கிளில் உள்ள இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் இந்த சர்க்கிளில் உள்ள இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் மெர்ஜ் ஆகும். செகண்ட் பாயிண்ட் இந்த செகண்ட் பாயிண்ட்டும் இந்த செகண்ட் பாயிண்ட் தான் ஸ்டார்ட் ஆகும். சப்போஸ் இந்த சர்க்கிளோட நான் டைரக்ஷனை மாற்றுறேன் அப்படின்னா ரைட் கிளிக், ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ ஸ்டார்ட் பாயிண்ட் இதுதான். ஸோ செகண்ட் பாயிண்ட்டு எனக்கு இதான் வரும். இல்லை நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டையே வேறு இடத்துக்கு லொக்கேட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேறு பாயிண்ட் கிளிக் செய்து இதை ஸ்டார்ட் பாயிண்ட்னு மாற்றிடுங்க. ஓகே. ஸோ 4 entities sketch. இவ்வளோ ஸ்டார்டிங் பாயிண்ட்டை நான் ரீப்ளேஸ் பண்ணிடுறேன் ஸ்டார்ட் பாயிண்ட். ஸோ இதோட ஸ்டார்ட் பாயிண்ட்டும் மெர்ஜ் ஆகிட்டு, இதோட செகண்ட் பாயிண்ட்டும் மெர்ஜ் ஆகிட்டு. ஸோ இதுதான் பிளண்ட். ஸோ செக்ஷனுங்கிற டேப்புக்குள்ளே என்னென்ன செக்ஷன் நீங்கள் ட்ரா பண்ண போகிறீங்களோ அதை இன்சர்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்குள்ளே டிஸ்டன்ஸ். ஸோ செக்ஷன் 1லேருந்து செக்ஷன் 2 எவ்வளோ டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகணும்? 200. ஸோ இன்னும் செக்ஷன் வரைய போகிறீங்கன்னா அது செக்ஷன் 3, இது என்டிட்டிஸ். ஸோ 4 அப்படிங்கிறது சர்க்கிளில் 4 என்டிட்டிஸ் இருக்குது. அது செம்வைஸ் ரெக்டாங்கிள்லையும் 4 என்டிட்டிஸ் இருக்குது. ஸோ இதை மென்ஷன் பண்ணுறதா அந்த என்டிட்டிஸ். இன்செர்ட் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரா இன்னொரு செக்ஷனை நான் இன்செர்ட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா இன்செர்ட். ஸோ இன்செர்ட் கிளிக் பண்ணுறேன். ஸோ 3ஆவது செக்ஷன் என்ன அப்படிங்கிறது கேட்கும். அந்த செக்ஷன் 2லேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகணும்? செக்ஷன் 2லேருந்து 200 mm டிஸ்டன்ஸில் மெயின்டைன் ஆகணும்னு சொல்லிவிட்டு ஸ்கெட்சுங்கிற பட்டனை கிளிக் செய்யுங்க. ஸோ இந்த ஸ்க்ரீன் பேரலாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் என்ன ப்ரொஃபைல் நீங்கள் வரையணுமோ அதை வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் நான் ட்ரையாங்கிள் ஒன்று வரைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த ட்ரையாங்கிளில் 3 என்டிட்டிஸ், அதாவது 3 வெர்டெக்ஸ் தான் இருக்குது. பட் இந்த செக்ஷனுக்கு தேவை 4 என்டிட்டிஸ். ஸோ ஏதாவது ஒரு என்டிட்டியை நான் 2ஆக டிவைட் பண்ணி ஆகணும். டிவைடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி டிவைட். இந்த பாயிண்ட்டை நான் ஸ்டார்ட் பாயிண்ட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு உள்ளது ரெக்டாங்கிள், அடுத்து உள்ளது சர்க்கிள், அடுத்து உள்ளது ட்ரையாங்கிள். ஸோ வெவ்வேறு செக்ஷனை உங்களால் ஜாயின் பண்ணிக்க முடியும். ஒரே ஒரு கண்டிஷன், ஜாயின் பண்ணுற செக்ஷன் எல்லாத்துலேயும் உள்ள நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இல்லை நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸ் ஈக்குவலாக இருக்கணும். ப்ரிவியூ செக் பண்ணீங்க. ஓகே. டிக். இப்போ நீங்கள் வரைஞ்ச இந்த ஆப்ஜெக்ட் எடிட் பண்ணணும் அப்படின்னா பிளெண்டை ரைட் கிளிக் பண்ணி எடிட் டெஃபினேஷன்ங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமாக இதை உங்களால் எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லா எடிட்டும் பண்ணிக்க செக்ஷனால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இல்லைனா அதோட ப்ரொஃபைலை நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ ஆப்ஷனில் இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் அண்ட் ஸ்மூத். ஸ்ட்ரைட் அப்படின்னா நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கிற ஒவ்வொரு செக்ஷனுமே என்ன செக்ஷன்னு வெளிப்படையாக தெரியும். சப்போஸ் நீங்கள் ஸ்மூத்துன்னு செட் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா எல்லாமே ஸ்மூத்தாக ஜாயிண்ட் ஆகிருக்கும். அதாவது ஸ்டார்டிங் செக்ஷனுக்கும் எண்ட் செக்ஷனுக்கும் இடையில உள்ள எந்த செக்ஷனுமே ஸ்மூத்தாக தெரியாது. ஸோ இந்த பிளெண்டில் உள்ள இன்னொரு ஆப்ஷன் டெஃபினேஷனில் செலக்ட் ஸ்கெட்ச். ஸோ இந்த ஸ்கெட்ச் ஆப்ஷன் மூலயமா உங்களால் பிளெண்டுங்கிற ஆப்ஷனில் உள்ளே வந்ததுக்கப்புறம் எந்த செக்ஷன்லாம் நீங்கள் வரைய போகிறீங்கன்னோ வரைஞ்சிக்கலாம்.
ஸோ இது என்னன்னா ஃபர்ஸ்டே நான் ஸ்கெட்ச், அதாவது எக்ஸ்டர்னல் ஸ்கெட்ச் வரைஞ்சி ஒவ்வொரு பிளான்லையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஸ்கெட்செல்லாம் எனக்கு பிளெண்ட், அதாவது பிளெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி ஜாயிண்ட் ஆகணும் அப்படிங்கிற வர்றப்ப செலக்ட் ஸ்டேஷனை நான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ டிக் பண்ணுங்க. ஸோ இதான் பிளெண்டில் வரைஞ்ச டிஃப்ரெண்ட் செக்ஷன். ஃபர்ஸ்ட் உள்ள ரெக்டாங்கிள், இடையில உள்ளது சர்க்கிள், அடுத்து உள்ள ட்ரையாங்கிள். ஸோ இது எல்லாத்தையுமே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம், எல்லாத்திலையும் உள்ள என்டிட்டிஸ் என்ன வெர்டெக்ஸ் சேமான நிலைமையில இருக்கணும். இதை டெலீட் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்து பார்க்க போகிற டூல் ரொட்டேஷன் பிளெண்ட். ஸோ ஷேப்பில் ரொட்டேஷன் பிளெண்ட். ஸோ பிளெண்ட் அப்படிங்கிறது மாதிரி தான் ரொட்டேஷன் பிளெண்டும். இதுவும் வெவ்வேறு செக்ஷனை, அதாவது வெவ்வேறு என்டிட்டிஸ் உள்ள டிஃப்ரெண்ட் செக்ஷனை கனெக்ட் பண்ணும். பட் எதை பொறுத்துனா ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி கனெக்ட் பண்ணும். இந்த ஆக்சிஸ் எப்போவுமே ஒய் ஆக்சிஸ் மட்டும்தான் டிஃபால்ட்டாக செட் ஆகிருக்கும். ஸோ ரொட்டேஷன் பிளெண்டை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ரொட்டேஷன் பிளெண்டை கிளிக் செய்யுங்க. ஸோ இதுலேயும் அதே ஆப்ஷன், செக்ஷன், ஆப்ஷன், டேஞ்சன்சி, ப்ராப்பர்ட்டிஸ் எல்லா டூல்ஸுமே இருக்கும். செக்ஷன் மூலியமா என்னென்ன செக்ஷன்லாம் நீங்கள் இந்த பிளெண்டுங்கிற ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்க போகிறீங்கிறத சூஸ் பண்ணுறதா செக்ஷன். எந்த செக்ஷன் ப்ரொஃபைல், நம்ம இது எந்த ப்ரொஃபைல் வரையாதனால இது எல்லாமே எம்டியாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு போய் டிஃபைன் பண்ணுங்கள். எந்த பிளானில் உங்களோட ஸ்கெட்ச் டிஃபைன் ஆகுங்கிறத சூஸ் பண்ணி ஸ்கெட்ச் அப்படிதான் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட பிளான் இந்த ஸ்க்ரீனுக்கு பேரலாக வந்ததுக்கப்புறம் உங்களோட டிராயிங்கை வரையலாம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கிறேன். ஸோ இதோட டயமீட்டர் 250. ஸோ இந்த ரொட்டேஷன் பிளெண்டில் பண்ண வேண்டிய இன்னொரு விஷயம், எல்லா செட்டுக்கும் நான் கோஆர்டினேட் சிஸ்டம் ப்ளேஸ் பண்ணணும். ஸோ எதுக்காண்டினா இதுதான் இதோட ஆரிஜின். இது ஒரு ரொட்டேஷன் ஆப்ஷன். இந்த ஆரிஜினை பேஸ் பண்ணி தான் ரொட்டேஷன் ஆகும். ஸோ இந்த ஆரிஜின்லேருந்து 400 mm தள்ளி எனக்கு ரொட்டேட் ஆகணும். ஸோ இந்த செக்ஷன் எனக்கு இந்த ஆரிஜின்லேருந்து 400 mm தள்ளி தான் எனக்கு ரொட்டேஷன் ஆப்ஷனில் கிரியேட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே கொடுங்க. அடுத்த செக்ஷன் எங்கன்னு கேட்கும். அதுக்கு முன்னாடி எந்த ஆக்சிஸை பேஸ் பண்ணி இது ரொட்டேட் ஆகணும் அப்படிங்கிறது டிஃபால்ட்டாக நம்மள்ட்ட கேட்கும். ஸோ இதை ஒய்ங்கிறத சூஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த செக்ஷன் எனக்கு ஒய் ஆக்சிஸை பொறுத்து ரொட்டேட் ஆகும். செக்ஷனில் இன்செர்ட் மூலியமா உங்களால் இன்னொரு செக்ஷன், அதாவது இந்த செக்ஷனுக்கு அடுத்த செக்ஷனை டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இன்செர்ட். ஸோ அந்த செக்ஷன் நீங்கள் வரைஞ்ச ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் பேஸ் பண்ணி தள்ளி இருக்கணும். ஸோ நீங்கள் வரைஞ்ச ஃபஸ்ட்டு செக்ஷன்லேருந்து 50 டிகிரி ஆங்கிளில் பேஸ் பண்ணி ஒய் ஆக்சிஸை பேஸ் பண்ணி தள்ளி இருக்கணும் அப்படின்னா 15 டைப் பண்ணி ஸ்கெட்ச்னு கொடுங்க. இது உங்களுக்கு தகுந்தாப்புல ஓரியன்ட் ஆகி இருக்கும். ஸோ இதில் புது செக்ஷனை வரைஞ்சிக்கலாம். இதுலேயும் எனக்கு ஒரு கோஆர்டினேட்டும் வேணுங்கிறதுனால இது கோஆர்டினேட்டை ப்ளேஸ் பண்ணிடுறேன். இதோட டைமென்ஷன்னாலும் மாற்றிக்கலாம். இது 250. ஸோ ரொட்டேஷன் பிளெண்டில் இதெல்லாம் வீக் டைமென்ஷன் இருந்தாலும் ஸ்ட்ராங் டைமென்ஷனாக மாற்றியே ஆகணும். ஸோ ஓகேன்னு கொடுத்துட்றேன். 2 செக்ஷன் டிஃபைன் ஆகிட்டு. ஸோ எவ்வளோ தூரம் தள்ளி 15 தள்ளி இருக்குது. ஸோ அன்டிஃபைன்லேயே இருக்குது. ஏன் அப்படின்னா இது செக்ஷன் 2 கனெக்ட் ஆகாது. ஏன்னா ஃபஸ்ட்டு வரைஞ்சது சர்க்கிள், ரெண்டாவது வரைஞ்சது ரெக்டாங்கிள். ஸோ இதை நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனை போய் எடிட். ஸோ இந்த சர்க்கிளை இப்போ 4 டிவைட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டிவைடுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி 4 செக்மெண்ட்டாக எதனா பிரிச்சுக்கிறேன். அடுத்த செக்ஷன் ஸ்கெட்ச். இதோட கோஆர்டினேட்லேருந்து இது 400ல் பிளேஸ் ஆகிருக்கணும். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வரைஞ்ச செக்ஷன் சர்க்கிள், அது இந்த கோஆர்டினேட்லேருந்து 200 mm தள்ளி இருக்கும். செகண்ட் வரைஞ்ச ரெக்டாங்கிள், அது இந்த ஃபஸ்ட்டு வரைஞ்ச சர்க்கிள்லேருந்து 50 mm எலிவேஷன் ஆகி இங்கிட்டு 400 mm தள்ளி இருக்குது. ஸோ இன்னொரு செக்ஷன் உங்களுக்கு தேவை அப்படின்னா செக்ஷன் இன்செர்ட். ஸோ அதோட ஆங்கிள் எவ்வளோ இருக்கணும், செக்ஷன் 2லேருந்து 45, இல்லைன்னா செக்ஷன் 1லேருந்து எவ்வளோ ஆங்கிள். செக்ஷன் 2லேருந்து நான் 45 ஸ்கெட்ச் கொடுத்துங்க. ஸோ இந்த இதில் என்ன செக்ஷன் வேணுமோ அதை நான் வரைஞ்சிக்கிறேன். இந்த இதுட்ட ஒரு சர்க்கிள், இதோட டயமீட்டர் 100ன்னு ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுலேயும் ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் ப்ளேஸ் பண்ணணும். அந்த கோஆர்டினேட்லேருந்து இந்த டிராயிங்ஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கணும் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி இருக்கணும். இந்த சர்க்கிளையும் நீங்கள் 4 டிவைட் பண்ணி இருக்கணும். ஸோ ஃபஸ்ட் 2 3 4. ஸோ இதையும் 4 செக்மெண்ட்டாக பிரிச்சுட்டேன். இப்போ டிக் அடிக்கும் போது எனக்கு கண்டிப்பாக எல்லாம் ஜாயிண்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள பெரிய சர்க்கிள், அடுத்து ரெக்டாங்கிள், அடுத்து ஒரு சின்ன சர்க்கிள்.
ஸோ இதுலேருந்து இது 95 டிகிரி ஆங்கிளில் எனக்கு பிளேஸ் ஆகிருக்கும். ஸோ ஆப்ஷனில் இதுலேயும் ஸ்ட்ரைட் ஸ்மூத்துங்க 2 ஆப்ஷன் இருக்குது. ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது எல்லா செக்ஷனும் எனக்கு தெரியும். ஸோ ஸ்ட்ரைட் எனக்கு ஜாயிண்ட் ஆகும். ஸ்மூத்துங்கிறது அந்த ஆங்கிளை பேஸ் பண்ணி அந்த ரேடியஸை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகணும் அப்படின்னா ஸ்மூத், இல்லை எனக்கு டேரெக்டாக பிளெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணுற மாதிரி பேரலாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னா ஸ்ட்ரைட். ஓகேன்னு கொடுங்க, எனக்கு எல்லாம் கனெக்ட் ஆகிரும். ஸோ பிளெண்ட் அப்படிங்கிறது எல்லாத்தையும் எல்லா செக்ஷனையும் பேரலாக மட்டும்தான் கனெக்ட் பண்ணும். ரொட்டேஷன் பிளெண்டுங்கிறது இது ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி, அதாவது ஒய் ஆக்சிஸை பொறுத்து ஒரு ஆங்கிளை பேஸ் பண்ணி எல்லாம் கனெக்ட் ஆகிருக்கும். இதுதான் ரொட்டேஷன் பிளெண்ட். ஓகே, அந்த ரொட்டேஷன் பிளெண்டை ட்ரீட் பண்ணிக்கிறேன். அடுத்து ஸ்வெர்பிள் பிளெண்டை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஸ்வெர்பிள் பிளெண்டு என்னென்னா ஸ்வீப் ப்ளஸ் பிளெண்ட் ரெண்டையும் கம்பைன் பண்ணி வர்றதான் ஸ்வெர்பிள் பிளெண்ட். ஸோ ஸ்வீப்பை பொறுத்தவரையும் ட்ரெஜெக்டரியில் ஒரு செக்ஷன் ட்ராவல் ஆகும். பிளெண்டை பொறுத்தவரையும் வெவ்வேறு செக்ஷனை நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஸ்வெர்பிள் பிளெண்டுனா வெவ்வேறு செக்ஷனை வெவ்வேறு ட்ரெஜெக்டரியில் நம்மளால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ எப்படி ஸ்வெர்பிள் பிளெண்டை யூஸ் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்வெர்பிள் பிளெண்டுக்கு தேவை ஒரு ட்ரெஜெக்டரி, அதாவது பாத், எந்த பாதையில் இந்த செக்ஷன்லாம் ட்ராவல் ஆகிட்டு போகணும். ஸோ எந்தெந்த செக்ஷன்லாம் ட்ராவல் ஆகிட்டு போகிறங்கிறத நான் உள்ளே போய் டிஃபைன் பண்ணிக்குவேன். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு பாத், அதாவது பாதை தேவை. ஸோ அந்த பாதையை எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னா ஸ்கெட்ச் மூலியமாக டிஃபைன் பண்ணி முடிச்சுக்கலாம். ஸோ ஸ்கெட்ச் எந்த பிளானில் இந்த பாதை இருக்கணும் அப்படிங்கிறத சூஸ் பண்ணி ஸ்கெட்ச்னு கொடுங்க. பேரலாக ஸ்க்ரீனுக்கு பேரலாக உங்கள் டேட்டா பிளான் கிரியேட் ஆகிரும். ஸோ இதுக்கப்புறம் உங்களோட பாதை, அதாவது இந்த ட்ரெஜெக்டரியோட பாதையை கிரியேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் இதை, ஸோ இந்த ஸ்பைனை நம்மளால் அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஸ்கெட்ச் வரைஞ்சாச்சு. இந்த ஸ்கெட்ச் எப்படின்னா இந்த பாதை வழியாக தான் நீங்கள் ஒவ்வொரு செக்ஷன் டிஃபைன் பண்ணி போகிறீங்க. இதில் ஒரு ஸ்டார்ட் பாயிண்ட் ஒரு எண்ட் பாயிண்ட் இருக்கும். ஸோ இந்த ஸ்கெட்சில் என்னால் 2 செக்ஷனை வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு செக்ஷனில் ஸ்டார்ட் பாயிண்ட்லையும் 2வது செக்ஷன் எண்ட் பாயிண்ட்லையும் உங்களால் வரைஞ்சிக்க முடியும். இல்லை இடையிலேயே எனக்கு இன்னொரு செக்ஷன் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா ஸ்கெட்ச் வரையும் போதே ஸ்கெட்சை எடிட் பண்ணுறேன். ஸ்கெட்ச் வரையும் போது எந்தெந்த இடத்துல புதுசாக ஸ்கெட்ச் வேணுமோ அந்த இடத்துல நான் டிவைட் பண்ணி இங்கே ஒரு டிவைட் பண்ணிக்கிறேன், இங்கே டிவைட் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணிட்டு பாயிண்ட், அதாவது ஜாமெட்ரிக் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிங்க. ஸோ 2 இடத்துலையும் நான் ஜாமெட்ரிக் பாயிண்ட் பிளேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சில் 4 செக்ஷன் வரைய முடியும். ஸ்டார்ட் செக்ஷன் 1, நான் டிவைட் பண்ணி பாயிண்ட் வச்ச இடம் ஃபர்ஸ்ட் இடம், இது 2வது இடம், அடுத்து என் கண்டிஷன் 3 இடம். ஸோ இந்த ஸ்கெட்சை பார்த்தா யூஸ் பண்ணி ஸ்வெர்பிள் பிளெண்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஸ்வெர்பிள் பிளெண்ட் கிரியேட் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரெஜெக்டரி ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகிரும். இந்த எரோ மார்க் தான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ இப்போ வரைய செக்ஷன் ஃபர்ஸ்ட் செக்ஷன் இது, செகண்ட் செக்ஷன், தேர்ட் செக்ஷன், இது ஃபைனல். சப்போஸ் நான் இருந்து போகணும் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்டை மாற்றிடுங்க. ஸ்டார்டிங் பாயிண்ட் எனக்கு டைரக்ஷன் எனக்கு மாறிடும். அடுத்து செக்ஷன் எப்படி வரைகிறதுனா செக்ஷன்கிற டேப்பை கிளிக் பண்ணும்போது எல்லாமே எனக்கு ஹைலைட் ஆகும். இதில் ஃபஸ்ட்டு செக்ஷன் அன்டிஃபைனடாக இருக்குது. இதை ஸ்கெட்ச் பண்ணுவோம். ஸ்கெட்ச் இந்த இதுலேயும் கண்டிஷன் கண்டிப்பாக ஒவ்வொரு என்டிட்டிஸ், அதாவது நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் எனக்கு ஈக்குவலாக தான் இருக்கணும். நான் ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் போடுறேன். ஸோ தேவையான செக்ஷனை வரைஞ்சிங்க. இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டை தேவைப்பட்டால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே. அடுத்து 2வது செக்ஷன் எங்கன்னு கேட்கும். 2வது செக்ஷன் நான் 3 பாயிண்ட் நம்மளுக்கு பேலன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 3 பாயிண்டில் எந்த பாயிண்டில் வேணாலும் வரைய முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இன்செர்ட், புதுசாக ஒரு செக்ஷன் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா இன்செர்ட்டுங்கிற பட்டன் மூலியமாக இன்செர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எந்த இடத்துல இன்செர்ட் ஆகணும் அப்படிங்கிறது இந்த பாயிண்ட் என் பாயிண்ட்லையா இல்லை இந்த பாயிண்ட்லையாங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டேன். கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ஸ்கெட்சுங்கிற மோடே ஹைலைட் ஆகும். இது ஸ்கெட்ச் கிளிக் பண்ணும்போது அது ஜூம் மீட் ஆகி ஒரு ஆர்ஜினை பேஸ் பண்ணி கிரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல நான் சர்க்கிளை வரைகிறேன். இது டைமென்ஷனை 100ன்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். டிவைட் பண்ணுறதுக்குள்ள ஆப்ஷன் ஃபஸ்ட் 2 3. ஸோ இதையும் நான் டிவைட் பண்ணிட்டேன். இப்போ கண்டிப்பாக ரெண்டும் கனெக்ட் ஆகிருக்கும். நான் வரைஞ்ச ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு செக்ஷன், நான் சூஸ் பண்ண இடத்துல இந்த செக்ஷன் வரைஞ்சிருக்கு. ஸோ அடுத்தது எண்டில் வேறு செக்ஷன் ஒன்று வரைய போகிறேன் அப்படின்னா இன்செர்ட், புதுசாக ஒரு செக்ஷன் இன்செர்ட் பண்ணுறதுங்கிறதுனால இந்த பட்டனை யூஸ் பண்ணிங்க. இன்செர்ட் 3வது ஸ்கெட்ச் எந்த இடத்துல வேணுங்கிறது அந்த கண்டிஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்து இதில் ஒரு ரெக்டாங்கிள் வரைஞ்சி ஓகேன்னு கொடுங்க. ஸோ 4மே கனெக்ட் ஆகிருக்கும்.
ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள ரெக்டாங்கிள், அடுத்து உள்ள சர்க்கிள், அடுத்து உள்ள ரெக்டாங்கிள். ஸோ இது மூணையும் ஒரு ட்ரெஜெக்டரி பேஸ் பண்ணி வெவ்வேறு செக்ஷனில் ஜாயின் பண்ணுறது தான் சொட் டு பிளண்ட். இப்போ இந்த செக்ஷனை எடிட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ரொட்டேஷன் ஆங்கிள் மாற்றணும். இந்த ஃபைனலில் உள்ள வரைஞ்ச ரெக்டாங்கிளுக்கு ஆங்கிளை மாற்றினாலும் ஸோ மாற்றிக்கலாம். ஸோ இதோட ஆங்கிள் 45 அப்படின்னா ஸோ இது 45 டில்ட் ஆகி இருக்கும். ஸோ இதை பிரிவு பார்த்துட்டு ஓகேன்னு செட் பண்ணிடுங்க. பிளண்ட் அண்ட் சொட்டு பிளண்ட் எல்லாமே வெவ்வேறு செக்ஷனுக்காண்டி யூஸ் பண்ணுற ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த சொட்டு பிளண்ட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று வரையலாம். இதை நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்குள்ள செக்ஷன் அதாவது பாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஒரு எக்ஸ்ட்ரூட் அதாவது ஒரு டோரில் கைப்பிடி மாதிரி ஒன்று வரைஞ்சிடலாம். ஸோ இந்த பேரலாக வந்துட்டு இதான் ஒரு டோரோட செக்ஷன் அஸ்யூம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இதோட திக்னஸ் நான் ஒரு 20ன்னு பிளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதோட திக்னஸ் 20, இதான் நம்மளோட டோர். ஸோ இதுக்கு ஒரு பிடிமை கைப்பிடிமை போடணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நான் டிஃபைன் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த ஸ்கெட்சை இந்த பிளானில் நான் டிஃபைன் பண்ணுறேன். ஸோ அந்த பிடி என்ன ஷேப்பில் இருக்கோ அதை நான் இங்கே வரைஞ்சிக்கிறேன். ஸோ எனக்கு ரெஃபரன்ஸ் தேவைப்படுறதுனால ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிறேன். அடுத்தது ப்ரொஃபைல். உங்களோட ப்ரொஃபைலை என்ன ப்ரொஃபைல் ஷேப்பில் இருக்குமோ அதை வரைஞ்சிங்க. ஓகே, இதுதான் உங்களோட ப்ரொஃபைல். ஸோ இதில் தான் வரைய போகிறேன். ஸோ வரையறதுக்கு முன்னாடி நான் இங்கே ஒரு செக்ஷனை யூஸ் பண்ணணும், இங்கே ஒரு செக்ஷன் யூஸ் பண்ணணும். பட் இந்த ஸ்கெட்சில் 2 தான் வரைய முடியும். அதாவது ஸ்டார்ட்லேயும் எண்ட்லேயும் மட்டும் தான் வரைய முடியும். ஏன் அப்படின்னா இந்த ஸ்கெட்ச் வரையும் போது நான் டிவைட் பண்ணலை. ஸோ இன்னொரு ஸ்கெட்ச் வேணுங்கிறதாண்டி நான் எடிட் டெஃபினேஷனில் போய் டிவைட் பண்ணி நான் பிரிச்சுக்கிறேன். டிவைட் இந்த பாயிண்ட் அண்ட் ஆட் ஒன் ஜாமெட்ரிக் பாயிண்ட். ஜாமெட்ரிக் பாயிண்ட் ஆட் பண்ணால் மட்டும்தான் அந்த ஆப்ஷன் கேட்கும், டிவைட் பண்ணால் மட்டும் கேட்காது. ஸோ அந்த இடத்த டிவைட் பண்ணி அந்த இடத்துல ஒரு ஜாமெட்ரிக் பாயிண்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கெட்சில் உங்களால் 4 செக்ஷனை வரைய முடியும். ஸோ இப்போக்கி சொட்டு பிளான் இந்த செக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு ஸோ இப்போ செக்ஷன் ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் என்ன ஷேப்பில் இருக்கணும்? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கெட்ச் எனக்கு மீட் ஆகிற இடத்துல ஒரு ரெக்டாங்கிள் தான் இருக்கணும். அடுத்தது இன்செர்ட், 2வது ஸ்கெட்ச் இன்செர்ட் பண்ண போகிறேன். அது எங்கே இருக்கணும் அப்படின்னா இந்த இடத்துட்ட ஸ்கெட்ச். ஸோ இந்த இடத்துட்ட எனக்கு இந்த கைப்பிடிட்டு வர்ற இடத்துல சர்க்கிள் மாதிரி வர்றதுக்காண்டி இந்த ஒரு சர்க்கிள் ஒன்று ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுறது முக்கியம் இல்லை, அதோட என்டிட்டிஸ் அதாவது நம்பர் ஆஃப் என்டிட்டிஸ் இல்லைனா நம்பர் ஆஃப் வெர்டெக்ஸை ஈக்குவலாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். 4 தான் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வரைஞ்ச செக்ஷன் 2வது வரைஞ்ச சர்க்கிளும் ஜாயிண்ட் ஆகிட்டு நம்ம அடுத்து வரைய போகிறதும் இந்த பாயிண்டில் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கெட்ச்னு கொடுங்க. ஸோ இது ஜூம் ஆகி நிற்கும். ஸோ இந்த இடத்துலையும் நம்மளுக்கு தேவை ஒரு சின்ன சர்க்கிள் 4ஆக பிரிச்சிருக்கணும். கண்டிப்பாக இந்த என்டிட்டிஸ் பிரிக்கிறத மட்டும் மறந்துடக்கூடாது. ஓகே, அடுத்து இன்செர்ட் கடைசி இது அதுவே எடுத்துக்கும் ஸ்கெட்ச். ஸோ இந்த இடத்துல என்ன செக்ஷன் வேணும்? அதே ரெக்டாங்கிள். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள டிஃப்ரெண்ட் செக்ஷன் இது மாதிரி உள்ள டிஃப்ரெண்ட் செக்ஷன் உள்ள ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா உங்களால் பேரலாவோ இதெல்லாம் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ பேரலாக கனெக்ட் பண்ணணும்னா பிளெண்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆக்சிஸை பேஸ் பண்ணி ரொட்டேஷனலாக கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா ரொட்டேஷன் பிளெண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு ட்ரெஜெக்டரி ஒரு பாத்தை பேஸ் பண்ணி தான் இந்த எல்லா செக்ஷனையும் கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா சொட்டு பிளெண்டுங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை ரொட்டேட் பண்ணாலும் கடைசி எந்த செக்ஷனை ரொட்டேட் பண்ணணுமோ அந்த செக்ஷனை ரொட்டேட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணணும் அப்படின்னா எந்த செக்ஷன் எடிட் பண்ணணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்கெட்ச். ஸோ இப்போ இடையில உள்ள ப்ரொஃபைல் வேண்டாம் அப்படின்னா எந்த ப்ரொஃபைல் வேண்டாமோ அந்த ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரிமூவ்ங்கிற பட்டனை கிளிக் செய்யுங்க. ஸோ ரெஃபரன்ஸில் உங்களோட ட்ரெஜெக்டரி மட்டும் செலக்ட் ஆகிருக்கும். ஸோ இதே மெட்டீரியல் அங்கே பார்த்து எக்ஸ்ட்ரூடில் பார்த்து அதே ஆப்ஷன் திக்கன். இது ஃபுல் சாலிடாக வேண்டாம், திக்கனாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா திக்கனை சூஸ் பண்ணிங்க. திக்கன் கொடுத்தீங்க அப்படின்னா எவ்வளோ திக்னஸ் ஆட் பண்ணுங்கிறத அது கேட்கும். ஸோ அந்த திக்னஸ் எவ்வளவு, அது இன்சைடா அவுட் சைடாங்கிறத பற்றியும் கொடுத்தாகணும். ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இந்த மெட்டீரியல் ஃபுல்லாக சாலிடாக இருக்குது. ஸோ இந்த பிளெண்ட் யூஸ் பண்ணுற எல்லாத்துலேயும் நான் மெட்டீரியல் ரிமூவ் பண்ண போகிறேன் அப்படின்னா மெட்டீரியல் டு பி ரிமூவ்ட் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறது மூலியமாக எங்கெல்லாம் உங்களோட பிளெண்ட் செக்ஷன் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அந்த மெட்டீரியல்லாம் ரிமூவ் ஆகிருக்கும். ஓகே.